என்ன சொல்லியிருக்கப்பேன் a is equal to a naught into e to the power of minus at over என்ன தியரி இந்த பவர்ல எக்ஸ்போனன்ஷியல் இருக்கிற ஆளுக்கு என்ன இருக்கக்கூடாது, பவர்ல இருக்கிற ஆளுக்கு டிமென்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அப்ப டிமென்ஷன் ஆஃப் ஏடி ஓவர் எம் இஸ் ஈக்குவல் டு 1. மைனஸ் பற்றி ஒரு பண்ண தேவையில்லை. என்ன உங்களுக்கு டிமென்ஷன் அனாலிசிஸ்ல என்னென்ன வராது, சயின்ஸ் வராது, பிளஸ் மைனஸ் வராது. மைனஸ் பற்றி ஒரு பண்ண தேவையில்லை. பவர்ல இருக்கிற ஆளுக்கு எக்ஸ்போனன்ட்ல இருக்கிற ஆளுக்கு டிமென்ஷன் இருக்கக்கூடாது. அப்ப ஏடி ஓவர் எம் இஸ் 1. அப்ப சப்ஜெக்ட் பண்ண மாட்டே இந்த டிமென்ஷன் வரும் என்றால் எம்ன்ற டிமென்ஷனை டைம்ன்ற டிமென்ஷனால பிரிக்கும். எம்ன்ற டிமென்ஷன் எம், டைம் டிமென்ஷன் டி, மேல போனா டி -1. m t -1 எத்தனையாம் ஆன்சர் பொருத்தம்? 5th ஆன்சர் இஸ் கரெக்ட். ரெண்டா போமா பென். கொஸ்டின் நம்பர் 2. என்ன தந்திருக்க பென்? ஸ்பெக்ட்ரோமீட்டர் தந்திருக்கு. என்ன வெர்னியர் ஸ்கேல்? சர்க்குலர் வெர்னியர் ஸ்கேல். என்ன சர்க்குலர் ரீடிங்குக்கு r is equal to x plus ny. அதுல r என்ன தந்திருக்கு? r கடைசியா தெரியுற மெயின் ஸ்கேல் ரீடிங் என்ன பென்? கடைசியா 0க்கு முன்னுக்கு இருக்கிற நம்பர் பார்த்தோம்னா 266 இருக்கு. 266 இருக்கு. அதுல ஹாஃபும் இருக்கு. அப்ப கடைசியா தெரியுற எவ்வளவு பென்? கடைசியா தெரிகிறது 266.5 டிகிரி. சரியான பேர் 266.5 பாருங்க. பிளஸ் எத்தனையாம் கோடு பொருந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் கோயின்சைடிங் பார்த்தீங்கன்னா 7th லைன் கோயின்சைட் பண்ணுது. 7வது கோடு பொருந்துச்சு 7. இனி y என்றது லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் எப்படி பார்க்கிறப்ப லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஓவர் டோட்டல் நம்பர் ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். ஒரு பிரதான அளவுடைய பிரிவின் நீளத்தை வட்ட அளவுடைய பிரிவில் மொத்த எண்ணிக்கையில பிரிக்கும். பிரிச்சா அதோட வரப்போகுது ஹாஃப் என்ன தலை பிரிப்பான்? 30 டிவிஷனால பிரிச்சா 1/60 டிகிரி. பாசிபிள் ஒரு கேள்வியா இருக்கு. 1/60 டிகிரி. 1 டிகிரியை 60ஆல பிரிக்கிறோம். திரும்ப 1 டிகிரிக்கு பிள்ளை என்ன போடலாம்? 60 மினிட்ஸ் போடலாம். 60 கிளைகள், 60 கிளைகள். அது 60ஆல பிரிச்சோம்னா என்னென்னு வரப்போகுது? ஒரு கிளைன்னு வரப்போகுது. டிஸ்கவுண்ட் அளவு ஒரு கிளை 1 மினிட். 7 தர 1 போட்டா சரி. விடையில பேர் 266 இருக்கு. அங்கால எல்லாம் கிளையிலான் இருக்கு. உனக்கு தெரியும் ஹாஃப் 1 டிகிரிக்கு எவ்வளவு சமீபன்? 1 டிகிரி 60 மினிட்ஸ். ஒரு பாகை வந்து 30 கிளை. அப்ப அரைப்பாகை எவ்வளவு பெண்? அரைப்பாகைக்கு பதிலா ஒரு பாகை 60 கிளை. அரைப்பாகைக்கு பதில் என்ன போடலாம்? 30 கிளை போடலாம் இல்லையா? 1 டிகிரி 60 மினிட்ஸ். அப்ப ஹாஃப் அ டிகிரி 30 மினிட்ஸ். அப்ப இதுல ஒரு 30 இருக்குது, இதுல ஒரு 7 இருக்கு. ரெண்டையும் கூட்டி என்ன போடலாம்? 37 மினிட் போடலாம். எல்லாம் மாடல் மேத்ஸ் என்ன பண்றேன்? இதுக்கு மேல இதெல்லாம் சின்ன வயசுல படிச்ச மேத்ஸ். 266 டிகிரி 37 மினிட். தி பெஸ்ட் ஆன்சர் இஸ் தேர்ட் ஆன்சர். இதை வச்சு என்ன டென்ஷன் பண்ணலாம்? 200 கூட யாரை விட குறைவா இருக்கணும்? ரீடிங் யாரோட குறைவா இருக்கணும்? 267 குறைவா இருக்கும். அப்படி இருக்கிற ஒரே விடை என்ன? 267 விட ஜஸ்ட் குறைவா இருக்கிற ஒரே விடை 3ஆம் விடை. ஓகேடா? ஓகே சொல்லு. அழிக்க வாப்பேன். அழிக்க ஓகே சொல்லடா. சரி, முன்னாங்க போமா. டிஸ்பிளே இடப்பெயர்ச்சி நேர விளைவுகள் 5 தந்திருக்கு. அதுல என்ன கேட்கிறாரு பெண்? இதுல எது ஆறு முடிவுதான் கேட்கிறாரு. பலமே நாங்க படிச்சுக்கிறோம். ஜென்ரலா வர கேள்வியில டிஸ்பிளேஸ்மென்ட் வர்சஸ் டைம்ல இருந்து வெலோசிட்டியை கேட்பார், இல்லாட்டி வெலோசிட்டில இருந்து எக்ஸலேஷன் கேட்பார். ஒரு ஸ்டெப் தான் முன்னுக்கு பின்ன போவார். இன்னும் எத்தனை ஸ்டெப் ஜம்ப் பண்ணி போயிருக்கிறாரு பெண்? டிஸ்பிளேஸ்மென்ட்ல இருந்து எக்ஸலேஷனுக்கு போயிருக்கிறார். இப்படி ஒரு கேள்வி பாசிபிள் இருக்கேன்னா ரைட். ஓகே சரி. இப்போ நான் ப்ராக்டிஸ் தானே படிக்கிற முடிவு எடுக்கிறது ஈஸி. நாங்கள் 5க்கும் டக்குன்னு தீர்வோம். கொஸ்டின் நம்பர் 3ல 5 பேருக்கு விடி கிராஃப் தருவோம். இவருக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கேள்வியை முடிச்சுட்டு வரட்டாம. இது ஸ்ட்ரைட் லைன் குறைஞ்சோண்டு போகுது, கிரேடியன். இவருக்கு மைனஸ் கிரேடியன், இவருக்கு மைனஸ் கிரேடியன் இந்த பக்கம். சரி, விடி கிராஃப் ஃபார்ம் அப்பன்
ஸ்ட்ரெயிட் லைன் கிரேடியன்ட் கான்ஸ்டன்ட், அக்யூட் ஆங்கிள் இருக்கக்கூடிய பிளஸ்ல கான்ஸ்ட் இல்லையா, நேர்கோட்டுக்கு படுத்துற மாறாது, கூர்முகம்படியா பிளஸ்ல மாறும். ஓகே, கிரேடியன்ட் ஆஃப் ஹிஸ்டோகிராஃப் கிவ்ஸ் வெலோசிட்டி. பிறகு ஸ்ட்ரெயிட் லைன் கிரேடியன்ட் மாறக்கூடாது. ஆனா ஒப்டியூஸ் ஆங்கிள் எல்லாம் விரிகோணம், என்ன விரிகோணம் இருக்கிறபடியா தீட்டா ஒப்டியூஸ்ன்றபடியா மைனஸ்ல மாறக்கூடும். இவருக்கு கிரேடியன்ட் ஆரம்பத்துல ஹை, குறைஞ்சு குறைஞ்சு ஜீரோ நோக்கி போறார். ஜீரோ வாயில ஆல்மோஸ்ட் ஜீரோவா போறாரு. இங்க ஒரு பெரிய கோணம், போ ஆங்கிள் குறையுது. அப்ப கிரேடியன்ட் குறைஞ்சு போறாருண்டா இப்படி போற ஜீரோ நோக்கி போற. இவருக்கு கிரேடியன்ட் மைனஸ் அப்பன் முதல்ல பெரிய பெருமானம் மைனஸ், குறைஞ்சு 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 சைவர் நோக்கி போற இப்படி இருக்கு. கடைசியா ஜீரோ அப்ரோச் பண்ற. அப்படியே வந்து 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 எக்ஸ்ஹெச்சுக்கு பெரலலா வந்திருந்தா கிரேடியன்ட் எவ்வளவு ஜீரோ. அப்ப ஆரம்பத்துல பெரிய ஒரு மைனஸ்ல இருந்து -3ல இருந்து -2க்கு போய் -1 வந்து ஆரை நோக்கி போறப்ப ஃபைனலி இட் இஸ் அப்ரோச்சிங் ஜீரோ. மைனஸ் ஆன் ஒப்டியூஸ் ஆங்கிள் ஆன வெறும் கிரேடியன்ட் மைனஸ் ஆன் ஸ்டார்டிங்ல எங்க இருந்து வலிக்கிறார் ஜீரோல அப்புறம் மைனஸ்ல போகும். ஆரம்பத்துல ஆல்மோஸ்ட் எக்ஸ்ஹெச்சுக்கு பெரலலா இருக்கிற ஆல்மோஸ்ட், அப்ப கிரேடியன்ட் ஜீரோ. அப்ப போக என்ன செய்யறப்ப கிரேடியன்ட் கூடிக்கொண்டு போற -1 -2 -3 கூடும். ஆங்கிள் மெல்ல மெல்லமா கூடும். கிரேடியன்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ல 28 படிச்சு முடிச்சுட்டான். ஓகே, அதுல டவுட் இருக்கா? சும்மா ரிவைஸ் பண்றோம். இப்போ நாங்கள் அடுத்த டக்குன்னு என்ன கிராஃப் கருவோம் பென்? ஏடி கிராஃப் கருவோம் பென். ஏடி கிராஃப் கருனா கான்ஸ்டன்ட் வெலோசிட்டி மாறாவகம் உண்டா ஆக்சலரேஷன் ஜீரோ. மாறாவகம் உண்டா ஆக்சலரேஷன் ஜீரோ. வெறும் கான்ஸ்டன்ட் வெலோசிட்டி ஆக்சலரேஷன் ஜீரோ. கிரேடியன்ட் ஜீரோன்னு சொல்லலாம். கிரேடியன்ட் ஆஃப் விடி கிராஃப்ஸ் கிவ்ஸ் ஆக்சலரேஷன். வேக நேர விரைவின் படித்திறன் ஆரம்பிடும். படித்திறன் 0, ஆகவே ஆரம்பிடல் 0. அடுத்து இவெல்லாம் பார்த்தோம்னா மைனஸ்ல கான்ஸ்டன்டா இருக்கடா. அப்ப ஆக்சலரேஷன் டி மைனஸ் கான்ஸ்டன்ட். கிரேடியன்ட் மாறாம இருக்குது, ஆனா மைனஸ்ல விரிகோணம் இல்ல பென். அப்ப ஆக்சலரேஷன் மைனஸ்ல. இவர்ல கூர்ங்கோணம் தான் முக்கியம் இல்ல, ஆங்கிள் முக்கியம். அக்யூட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள் கிரேடியன்ட் பிளஸ். இவருக்கு ஆக்சலரேஷன் இஸ் பிளஸ், பிளஸ்ல கான்ஸ்டன்ட். இவருக்கு என்ன ஆன்சர்? அப்ப இவருக்கும் விரிகோணம் தானே. இப்ப விரிகோணம் ஆக்சலரேஷன் மைனஸ். ஏடி கிராஃப் பார்த்தோம்னா ஆக்சலரேஷன் மைனஸ். அப்ப இந்த 5 விடைகள்லையும் 0 முடிகளுடைய இருப்பேன். 0 ஆக்சலரேஷன் உள்ளாக்கள் ஃபர்ஸ்டும் செகண்டும். ஓகே, நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அதாவது டீசலரேஷன் அமர்முடுகள் உள்ளாக்கள் தேர்டும் ஃபிஃப்த்தும். எங்களுக்கு கேள்வி என்ன கேட்டிருக்கு? கேள்வி 6 முடிகள் கேட்டிருக்கு. ஆக்சலரேஷன் உடையது ஃபோர்த் ஒன்லி. ஒன்ஸ் அகைன் ஃபர்ஸ்டும் செகண்டும் என்ன பேர்? முதலாவது ரெண்டாவதும் மாறாவகம் ஜீரோ ஆக்சலரேஷன். தேர்டு ஃபிஃப்த்தும் அமர்முடுகள் டீசலரேஷன். எங்களுக்கு என்ன பெண் கேட்டிருக்கு? கேள்வி என்ன கேட்டிருக்கு? ஆக்சலரேஷன் கேட்டிருக்கு. என்ன 6 முடிகள். 6 முடிகள் அடையிற கிராஃப் வந்து ஃபோர்த் போட்டுக்கொள்றீங்க. டக்குன்னு கிரிட் ஓகே சொல்லு. சரியாப்ப இவருக்கு ஸ்பீட் குறையிறாரான பெண் அங்க ஃபோர்த்ல ஸ்பீட் குறையிறார். ஆனா என்னத்துல குறையிற பெண்? மைனஸ்ல குறையிற. மைனஸ்ல வெலோசிட்டி குறையிறதும் ஆக்சலரேஷன். வெலோசிட்டி டிகிரீசஸ், இந்த மேக்னிடியூட் குறையுது, ஸ்பீட் குறைஞ்சோண்டு போகுது. ஆனா என்ன ஆப்போசிட்ல மைனஸ்ல ஸ்பீட் குறைஞ்சா அது ஆக்சலரேஷன். அப்படி உனக்கு ரியல் லைஃப்ல சொல்லலாம். உனக்கு நீ ஒரு கொஸ்டின் சரி எடுக்கிற அமௌண்ட்டை கூட்டினாலும் உனக்கு ஆக்சலரேஷன் தான் முன்னுக்கு போறாய். கேலஸ் வர்ற மைனஸஸ் இருக்கு தானே உள்ள சில எல்லாருக்கும் ஒரு மைனஸஸ் இருக்கு நிறைய பேர். உங்களோட கேலஸை குறைச்சாலும் ஆக்சலரேஷன் தான். அதில் உலக பேர் அவங்களோட மைனஸுகளை குறைச்சு கொண்டு வந்தாலும் இட் இஸ் ஆக்சலரேஷன். வேறு அப்படி நீ படிக்கிற டைமை கூட்டினாலும் ஆக்சலேட் ஆகுமாடா. இல்லாட்டி எல்லாரும் ஃபோன் பாய்ப்பு நினைப்பேன். ஃபோன் பாய்க்கிற டைம் மைனஸ் என்ன, ஃபோன் பாய்க்கிற டைமை குறைச்சாலும் ஆக்சலரேஷன். இந்த எக்ஸாம்பிள் விளங்கிட்டாடா. அப்போ மைனஸில் உள்ள விஷயத்த குறைச்சு கொண்டு வாரதும் ஒரு ஆக்சலரேஷன் தான். ப்ளஸ் உள்ள விஷயத்த கூட்டணும், மைனஸில் உள்ள விஷயத்த குறைக்கணும். அப்போ இதுவும் ஒரு ஆக்சலரேஷன் தான். ஜோஜி பிடிக்கிறியா? அப்போ ஃபர்ஸ்டும் செகண்டும் ஜீரோ ஆக்சலரேஷன், தேர்டும் ஃபிஃப்த்தும் டீசலரேஷன். கரெக்ட் ஆன்சர் இஸ் 4. ஓகே, அடுத்து போமா. எத்தனாங்க போவோம்? கொஸ்டின் நம்பர் 4 போமாடா. 4.
As shown in the figure, okay, 3 cubes A, B, C. ஒவ்வொன்றும் எத்தனை மேஸ்? அப்ப என்ன மேஸ்? 2 கிலோ மேஸ். அப்ப வெயிட் எவ்வளவு? வெயிட் 20 நியூட்டன். இந்த பக்கம் 20 நியூட்டன், இதுலயும் ஒரு வெயிட் 20 நியூட்டன், இதுலயும் ஒரு வெயிட் 20 நியூட்டன். சரி, ஆக்சிலரேஷனுக்கு என்ன பெண் சமன்பாடு? the net force over total mass. பெரிய விஷயங்கள் மொத்தத்தின். ரைட் சைடு ஆகிற டோட்டல் வெயிட் எவ்வளவு? இதுல ஒரு 20, இதுல ஒரு 20, 40 தான் ரைட் சைடு. லெஃப்ட் சைடு இருக்கிறது 20. டோட்டல் மேஸ் 2 2 2 மொத்தம் எத்தனை கிலோ? 6 கிலோ. அப்ப ரைட் சைடு உள்ள டோட்டல் ஃபோர்ஸ் 40 நியூட்டன், லெஃப்ட் சைடு உள்ள டோட்டல் ஃபோர்ஸ். ஏனப்ப டோட்டல் ஃபோர்ஸ் போடுகிறாங்க, டென்ஷன்ஸ் எல்லாம் போடல. டென்ஷன்ஸ் எல்லாம் பேராதானே பெண்டாக்கும். as a சிஸ்டமா பார்த்தா டென்ஷன் எல்லாம் ஒண்டி ஒண்ணு என்ன செய்யறப்ப கேன்சல் ஆகும். இது சேம் ஃபுல்லா ஒரே டென்ஷன் தான் இருக்கும். இதுல ஒரு டீடாஸ் இருந்தா இதுலயும் அதே டீடாஸ். அப்ப சிஸ்டமா பார்க்க யார் கேன்சல் ஆகிறப்ப டென்ஷன் போயிடும். வெயிட்ஸ் என்ன இருக்குது? இங்கல பக்கம் 40 இருக்குது, இங்கல பக்கம் 20 இருக்குது. நெட் ஃபோர்ஸ் 20, டோட்டல் மேஸ் 6. அப்போ ஆக்சலேஷன் பார்த்தோம்னா 20 over 6 எவ்வளவு? 6.6 ஆடா? 6.66 3.33 3.3. ஓகேயா? அப்படியே ஃப்ராக்ஷன் ஆயிருந்தாலும் ஓகே. கடைசி விடையை மட்டும் நான் என்னத்தில் போட்டா காணும்? 10/3 போடலாம். 20 இப்போதைக்கு 10/3 போடுவோம். எங்களுக்கு லாஸ்ட் ஆன்சரை டெசிமலில் போட்டால் ரைட். ஃப்ராக்ஷன் தான் ஈஸி. என்ன இதில் வச்சு போட வேற நமக்கு என்ன கேள்வி? இப்போ டென்ஷன் இந்த ஸ்விங் பிட்வீன் பி அண்ட் சி. இந்த டி டேஸ் தான் கேள்வி இவருக்கு, பிக்கும் சிக்குமான டென்ஷன். அப்ப இவருக்கு மட்டும் என்ன போடும்? சிஸ்டமா பார்த்தா டென்ஷன் கேன்சல் ஆயிடும். அப்ப நாங்கள் யாரை மட்டும் கருதணும்? இது சியை மட்டும் கருதணும், இல்லாட்டி பியை மட்டும் கருதணும். ஏன்னா பி எடுக்காம சி எடுக்கிற பெண் பியில 2 டென்ஷன் தாக்குது. மேலே ஒரு கயிறு தாக்குது, கீழே ஒரு கயிறு தாக்குது. அப்ப அது கஷ்டம். அப்ப அப்ளை S1MA to C upward. மேல தாக்குற டென்ஷன் T டேஷ். இந்த படம் விளங்குதா? இதுல இதுல ஒரு டென்ஷன் T டேஷ், இதுல ஒரு டென்ஷன் T டேஷ், இதுல 20 நியூட்டன் வெயிட் தாக்கு. நான் சிஸ்டம் ஆக்கிறது ஒன்லி சியை மட்டும் கேட்கு போட்டோம்டா. மேல டி டேஷ் எங்க நோக்கி போட்ட நல்ல மப்பேன் அங்கேயும் போடலாம். பொருள் எங்க ஆறு முடுகிறாரு? இந்த பக்கம் போறாரு பேன். இஸ் மூவிங் டவுன்வர்ட். நோ, கீழ் நோக்கி போறோம். அப்ப எந்த திசையில ஆறு முடல் இருக்கோ அந்த திசையில எடுத்தா நல்ல. அப்ப கீழே 20 இருக்குது, மேல டி டேஷ் இருக்குது. சமன் 2 கிலோ தர ஏ வந்து 10 கொண்டே கழிச்சா டி டேஷ் எப்படி இருக்கணும்? 20 - 20 over 3. கோமசி எடுத்தா 60 - 20, 40 over 3. 40 over 3 in the 13.3 Newton. What's answer? Answer number 3 is correct. உனக்கே தெரியும் இந்த குரங்கு இருக்குதானே. இப்ப இவர் கீழ் நோக்கி ஆக்சிலேட் பண்ணணும்டா இந்த 20 விட இந்த டி டேஸ் குறைவா இருக்கும். அப்பதானே நெட் ஃபோர்ஸ் கீழே இருக்கும். 20 விட குறைவா இருக்கணும்டா என்னென்ன 5ஆம் விட வராது. அவ்வளவு குறைவா இருக்கணும். பென் ஆக்சலரேஷன் 3.3 சொல்லி 1 கிலோக்கான ஆக்சலரேஷன் 1 கிலோக்கான ஃபோர்ஸ். 1 கிலோக்கு 3.3 நியூட்டன் வேணும்னா 2 கிலோக்கு எவ்வளவு நெட் நியூட்டன் ஃபோர்ஸ் வேணும்? 6.61. அப்ப 20ல இருந்து 6.6 கழிச்சு போடலாம். கட்டிக்காரண்டா உன்னால மனசால செய்யற மட்டும் செய்து ஒரு கிலோக்கு தேவையான ஃபோர்ஸ் 3.3, 2 கிலோக்கு தேவையான ஃபோர்ஸ் எவ்வளவு? 6.6. அவ்வளவு நெட் ஃபோர்ஸ் வேணும். அப்ப 20ல இருந்து 6.6 கழிச்சு விட்டா டென்ஷன் எவ்வளவு வரும்? 13.3 வரும். அப்வர்டு ஆக்சலேஷன் இருந்திருந்தா கூட வேண்டியிருக்கும். மேல் நோக்கி ஆக்சலேஷன் போட்டீங்கன்னா இந்த 20யோட அது 3.3 6.6 கூட்டுப்படுமா? அப்வர்டா இருந்தா 5ஆம் விட வராது. அப்வர்டா இருந்தா எவ்வளவு கூட்டுப்படும்? 20யோட கூட்டுப்படும். கூட்டுப்பட்டா 26.62 வந்துருக்கு. ஆக்சலேஷன் கேட்ட என்ன ஆன்சர்? அப்ப நார்மல் கேட்டிருந்தா செகண்ட் ஆன்சர் வந்துருக்கு. எப்ப 0 நியூட்டன் பெறும்? எப்ப 0 நியூட்டன் பெறும்? If it is falling freely, சுயாதீனமா விழுந்தோம்னா 0 நியூட்டன். ஃப்ரீ ஃபாலா இருந்தா நோ வெயிட் நோ டென்ஷன். நோ வெயிட் நோ டென்ஷன். தீர்ப்புங்களை சுயாதீனமா விழுந்திருந்தா ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து. அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறோம் விட்டா பெண் ஆறு முடுகாம அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறோம் விட்டா என்ன பெண் வந்திருக்கும்? இஞ்சல பக்கம் 40 போட்டிருந்தா 40 and 40 பேலன்ஸ். அப்ப இந்த டென்ஷன் எவ்வளவு இருக்கணும்? வெயிட்டுக்கு சமனா இருக்கும். T dash should be equal to 20 வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம்டா T dash is equal to 20. நீங்க 6.6 கண்டுட்டு 2 அளவு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே. அடுத்த போமா பெண். கொஸ்டின் நம்பர் 4 முடிஞ்சேன். 5 போமா. 5 சவுண்ட்
பேசிக் சவுண்ட் ஈக்குவேஷன் என்ன எல்லாரும் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்களே பண்றாங்க. சரி அம்மா நாங்கள் லைட்ல படித்து நாங்கள் நடப்பேன் என்ன சோம்படு தெரியுமாடா பி சமன் எஃப் லெம்டா படித்து நாங்கள் அது சவுண்டுக்கும் பொறுத்தோம் லைட்டுக்கும் பொறுத்தோம் ஓல விலை இருக்கு இந்த சோம்படு இல்லையா பி ஈக்குவல் டு எஃப் லெம்டா இல்லை வேகம் தந்திருக்க வெலோசிட்டி தந்திருக்கு வெலோசிட்டி 60 மீட்டர் per செகண்ட் ஃப்ரீக்வன்சி தந்திருக்க பென் 60 அப்போ லெம்டா எவ்வளோ லெம்டா 1 மீட்டர் ஓலர் புக்கில் படிச்சிட்டீங்களா பென் லெம்டான்றது இப்படி குறிக்கிறதெல்லாம் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் லைட்லேயும் படிச்சிருப்போம் தானே தான் லெம்டா 1 மீட்டர் சரி இப்போ ஒவ்வொரு முறையும் அது திருப்பி திருப்பி உருவாக்க ஒவ்வொரு அலையும் உருவாக்க ஓலவேலையை படிச்சிருப்பாய் இந்த பார்ட்டிகளும் சேம் ஃபேஸ்ல இருக்கு ஒரே மாதிரி இருக்கு இட் வில் ரிப்பீட் ஒவ்வொரு முறையும் சேம் ஐடென்டிக்கல் பார்ட்டிகள் உருவாகும் ரெண்டு ஐடென்டிக்கல் பார்ட்டிகள் கிடப்பட்ட அந்த ஆங்கிளுக்கு எவ்வளவு பேர் ஐடென்டிக்கல் பார்ட்டிகள் இடப்பட்ட ஆங்கிள் எவ்வளோடா 360 360 பாகையில கேட்டிருக்கா 360 டிகிரி சொல்லலாம் 2 பை ரேடியன் சொல்லலாம் நாங்கள் இங்கே பார்க்குறாங்களா இருப்பேன் சைன் கொஸ்டீட்டால இதுல 30 பாகைக்கு இருக்கிற பெருமானமும் திருப்ப 360 சுத்தி வரைக்க 390 பாகைக்கு இருக்கிற பெருமானம் எக்ஸாக்ட்லி எப்படி இருக்கும் சேம் படிச்சுக்கலாமா இதெல்லாம் படிச்சிருக்கோம் 30 சைன் 30யும் திருப்ப 360 குட்டி வர சைன் 390யும் எப்படி இருக்கணும் சேமாக இருக்கும் சரியாடா என்ன சொன்னால் அப்ப அதே மாதிரி ஒரு ஐடென்டிக்கல் பாயிண்ட் வரைக்க எவ்வளவு ஆங்கிள் எடுக்கிறப்ப 2 பை ரேடியன் அப்ப எவ்வளவு நிலத்துக்கு அப்ப 1 மீட்டர் நிலத்துக்கு 1 ஃபுல் வேவ் லென்த்துக்கு 1 மீட்டருக்கு எவ்வளவு ரேடியன் எடுக்குது 2 பை ரேடியன் எடுக்குது எங்களுக்கு என்ன இந்த ரெண்டு புள்ளிக்கும் எவ்வளவு தூரம் 25 சென்டிமீட்டர் 0.25 மீட்டர் 25 சென்டிமீட்டர் 0.25 மீட்டர் அப்ப எத்தனை மடங்கு நீளம் குறையுது பென் 4 மடங்கு குறையுது அப்ப எங்களோட ஃபேஸ் ஆங்கிளும் எத்தனை மடங்கு குறைவான ஃபேஸ் ஆங்கிளும் 4 மடங்கு குறையும் பென் π/2 ரேடியன் ஓகேடா இல்லாட்டி இப்படி சொல்லலாம் 360 சொன்னா ரைட் அரை மீட்டர் எவ்வளவு பெருவலாம் அரை மீட்டர் 50 சென்டிமீட்டர் அது எவ்வளவு பெருவலாம் 360 எவ்வளவு 180 பா எவ்வளவு குவார்டருக்கு எவ்வளவு பேர் ஆங்கிள் எடுக்கும் குவார்டருக்கு ஆங்கிள் எவ்வளவு பேர் 90 எடுக்கும் நீ ஒரு சர்க்கிள் மாதிரி பார்க்கலாம் இப்படி சுத்திக்கிட்டு வரைக்க இப்படி போயிட்டு வரைக்க ஃபுல்லா போயிட்டு வர எவ்வளவு எடுக்கிற பேர் ஃபுல்லா போயிட்டு வர 360 எடுக்கும்டா குவார்டர் கால்வாசி போறதுக்கு எவ்வளவு ஃபேஸ் ஆங்கிள் எடுக்கும் பேர் 90 எடுக்கும் ஃபுல்லா 1 மீட்டர் போறதுக்கு எவ்வளவு ஃபேஸ் ஆங்கிள் 360 அப்ப 25 சென்டிமீட்டர் 1/4 எவ்வளவு 1/4 90 டிகிரி ஃபேஸ் ஆங்கிள் எவ்வளவு 90 டிகிரி 90 டிகிரி போட்டா என்ன பண்ண ஆன்சர் 90 போட்டா தேர்ட் 12.5 கிட்ட பார்த்தா செகண்ட் ஆன்சர் 12.5 ஓகே உதாரணம் அப்ப வேற மேத்த புள்ளியும் பார்க்கலாம் 50 சென்டிமீட்டர் பாயிண்ட்ஸ் கேட்டிருந்தா அப்ப சரி 50 சென்டிமீட்டர் பை ரேடியஸ் அப்ப என்ன பண்ண ஆன்சர் ஃபோர்த் ஆன்சர் 75ல கேட்டிருந்தா ஃபிஃப்த் ஆன்சர் வந்து மறுபடியும் 1 மீட்டர் கழிய இல்லாட்டி 2 மீட்டர் கழிய கேட்டா ஆஃப்டர் 2 மீட்டர் கேட்டா அகைன் சேம் பாயிண்டே வரும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் உள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 ஓகேடா நாங்கள் படிப்போம் லைட்ல படித்து நாங்கள் கொஞ்சம் சரி அடுத்த போவோம் அப்ப கொஸ்டின் நம்பர் 5 ஆன்சர் நம்பர் 2 for third is answer for fourth கொஸ்டின் நம்பர் 4க்கு என்ன ஆன்சர் கேக்குறியா கொஸ்டின் நம்பர் 4க்கு என்ன ஆன்சர்ல பண்ண முடிச்சு நாங்கள் 13.3 ல முடிச்சாங்க இல்லையா கொஸ்டின் நம்பர் 4க்கு 13.3 நியூட்டன் அப்ப தேர்ட் ஆன்சர் சொல்லிக்கிறது மாதிரி சொல்லிட்டேனா தேர்ட் என்னடா மிஸ் தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் கேக்குறியா கொஸ்டின் நம்பர் 3க்கு ஃபோர்த் ஆன்சர் மட்டும் தான் எக்ஸ்பிரஷன் இல்லையா மற்ற ரெண்டும் டீசல்வேஷன் இல்லையா கொஸ்டின் நம்பர் 3க்கு ஃபோர்த் ஆன்சர் சரியா தானே சொன்னாண்ட கொஸ்டின் நம்பர் 3ல முதலாவது இரண்டாவது ஆறுமுடுகள் பூச்சியம் மூன்றாவது அஞ்சாவது அமர்முகள் நேற்று சொல்லிக்க மாறி சொல்லிட்டேனா ஃபோர்த் இஸ் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 3க்கு ஃபோர்த் ஓகேடா ஒன்று கூட வேறு 17 பேர் தான் சரி கொஸ்டின் நம்பர் 3 ஃபோர்த் ஆன்சர் ஓகேடா சரி அஞ்சாவதுக்கு வேகம் கதி கூடுது ஆனா எந்த தீசில கதி கூடுது பென்ஃபிஃப்த்துக்கு இந்த கிராஃப்ல கதி ஸ்பீட் கூடுது ஒப்போசிட்ல கூடினா டீசலரேஷன் தானே ஓகே நீ இரவா முழிக்கிற டைம் கூடுது ஆனா என்னத்தோட இருக்கிறாய் போனோட இருக்கிறாய் அப்படின்னா அது ஆக்சலேஷனா டீசலரேஷன் அப்ப முழிக்கிற டைம் கூடுது ஒர்க் பண்றாய் ஆனா போனோட இருந்து ஒர்க் பண்றாய் அப்ப டீசலரேஷன் வாங்கிட்டாரா சரி அடுத்து போமா ஓகே பென் 5 ஆன்சர் செக் பண்ண போறியா அதை மட்டும் தான் நான் மாதிரி சொல்லப்படுது கொஸ்டின் நம்பர் 1 ஃபிஃப்த் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 2 third answer question number 3 fourth answer இல்லையா question number 4
question number 5, third answer. Okay, அப்பன்? Yeah. அடுத்து போமாடா. ஓகே, 5 நிமிஷம் ரியல். ஆறா போமா? 6. என்ன கேட்டிருக்க? அப்பன் ஒரு பிளாக் கொண்டு இதுல வச்சிருக்குது. அது வெயிட் எவ்வளவு? mg. இது ஆங்கிள் 30. அதை வட்டி இது ரெண்டு காம்பவுண்ட் போடலாம். இந்த திசையில போட்டா mg sin 30, இதுல போட்டா mg cos 30. அப்ப mg எவ்வளோட மாஸ் எவ்வளவு? கிலோ. அப்ப இந்த sin 30 எவ்வளவு? sin 30 mg sin 30 என்றது ஹாஃப் தானே. அப்ப 10 நியூட்டன் தான். cos 30 எவ்வளவு? cos 30 mg cos 30 is root 3/2. no? அப்ப 20 தர root 3/2 எவ்வளவு? 10 root 3. சரியான்னு சொல்லு. இப்போ அதுக்கு 1.73 போட்டா தந்திருக்கா 1.7 அப்போ 17 போட்டான். ஓகே 17 நூட். சரியா பேன்? ஓகே. இப்போ இந்த திசையில ஒரு ஜம் பண்ணாத மாட்டார் அனுப்பேன். அப்போ மேல உள்ள ரியாக்ஷனும் இந்த திசையில உள்ள வெயிட் காம்பவுண்டும் எப்படி இருக்கணும்? சரி. R is equal to mg cos 30. அப்போ R மூலவு 17 நியூட். எந்த பக்கம் பழுக்க பார்ப்பார்? It tends to slide downward. அப்போ ஃப்ரிக்ஷன் எந்த பக்கம் தாக்க பார்ப்பேன்? ஒப்போஸ் பண்ணி இதில் தாக்கம். ஃப்ரிக்ஷனுக்கு என்ன பெண் சமன்பாடு? F சமன் மியூ. மியூல பெண் மியூ half. ரியாக்ஷன் எவ்வளவு? 17. அப்ப எவ்வளவு ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன் அப்ப தாக்கம்? 8.5 தான். அப்ப கீழே தாக்குறது 10, மேல சப்போர்ட் பண்றது 8.5. அப்ப எந்த ஃபோர்ஸ் கூட ஃப்ரிக்ஷன் போதாது, நாட் எனஃப் டு ஹோல்ட் இட். இந்த பக்கம் கீழே வெயிட் கூட, வெயிட் காம்பவுண்ட். அப்ப கீழே வரப்பா வராம வேற நாங்க பிடிக்கணும், எக்ஸ்ட்ரா அவ்வளவு சப்போர்ட் கொடுக்கணும். பெண் மேல 8.5 தான் இருக்கு, அதுல 10 வேணும். எவ்வளவு கொடுத்தாக்கான பெண் வேடு சப்ளை an extra force of 1.5 நியூட்டன். நாங்க மெயின் நோக்கி கொடுக்குற அப்ளைட் ஃபோர்ஸும் அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் சேர்ந்து யாரை பேலன்ஸ் பண்ணணும்? 10 நியூட்டனை பேலன்ஸ் பண்ணணும். அப்ளைட் ஃபோர்ஸ் நான் கொடுக்குற ஃப்ரிக்ஷன் அவர் தாக்குற ஃப்ரிக்ஷன் 8.5, தட் இஸ் ஈக்குவல் 10. இப்படிலாம் கலைக்கிறதுல கிடைக்காது. F is equal to 10 minus 8.5, 1.5 நியூட்டன். ஓகேடா, மென்ஸால போடலாம், இப்படி எழுதக்கூடாது. எடுக்காக அப்போ வெயிட் 10 நியூட்டன்டா, ஃப்ரிக்ஷன் 8.5, அவ்வளோ சப்போர்ட் பண்ணணும். பென் 1.5 கொடுத்தாங்க. டக்குன்னு மார்க் பண்ணிட்டு ஓகே சொல்லு. ஓகே பென், இது என்ன பேப்பர் பென்? ஃபைனல் பேப்பர் அந்த ஸ்டாண்டர்ட் இல்லை, பட் கவர்மெண்டால அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு பேப்பர். அதில் எத்தனை கேள்வி ஒரு நாள் கண்டினியூஸ் செய்யக்கூடிய இருக்கடா? முதல் 20 இருக்கு, எனக்கு 30 கேள்வி கிடைச்சலாம் நினைக்கிறேன். 30க்கு நம்ம ஓர்டரில் இருந்தபடியே முதல் 20 கேள்வி போடணும். அப்படியே டைப் பண்ணாமல் காப்பி பண்ணி போடல, ஈஸியாக இருக்கு. ஓகே பென், ஆனால் தமிழ் பேப்பரில் நிறைய இந்த எழுத்து பெரிய கான்செப்ட்லேயே ஒன்றும் இல்லையே எனக்கு இல்லையே பென். ஓப்பன் வர மாதிரி ஒரு பிள்ளை மில்லியன் இருந்தா சொல்லு. மற்றபடியான சின்ன சின்ன எழுத்து பிள்ளைகள் இருக்க முடியுங்களா? அது எப்போவுமே இருக்கிறதா எனக்கு உலகம் கிட மாட்டாங்க. இங்கிலீஷ் ஓகே, பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. ரைட், சரி அடுத்து போமா பே. கொஸ்டின் நம்பர் 7 போமா? அழிக்கிட்டா பே இல்லை ஓகே சொல்லு. டாக்கு 20 முடிக்கணும் பேனா, இதை இழுக்காம டேக்க முடிச்சிடும். இந்த மாதிரி சொல்லாமல் வச்சுட்டேன்னு சொன்னவங்கள பென், சொன்னாலும் உனக்கு கஷ்டமா இருக்கு. முதல் நாள் 20 சொன்னாலும் என்ன செய்யலாம் பென்? ஒரு பிசிக்ஸ் எது டெய்லி படிக்கணும். எக்ஸாமுக்கு முதல் நாள் படிக்கல, அவளோட ஆகும் பெண்ணா, எப்படி படிக்கலாம்? ரைட், சரி. கெமிஸ்ட்ரி படமாக்கிட்டு போகலாம், பயோ படமாக்கிட்டு போகலாம், பிசிக்ஸ் அப்படி படமாக்கலாம். ரைட், வேணுமுண்டா நான் அடுத்தடுத்த வீக்ஸுமே என்ன செய்ய பார்க்குறேன் பென், டைம் கிடைச்சா அவங்க போகும் வரைக்கும் இந்த பேப்பரே நான் பென் யாரும் யூஸ் பண்ணலாம்ன்ற காட்சி உனக்கு தானே பென். ஏன் இந்த எக்ஸாம் டைம் செய்து போகிற ஜூலை மாதம் செய்து போகிறது என்னதுக்காக பென் சீனியர்ஸும் செய்து பார்க்கலாம். இப்போ இந்த பேப்பரில் செய்யக்கூடாது பென். இப்போ கடைசி நேரங்களில் கண்ட பேப்பரும் பெருமாடா, வாட்ஸ்அப் குரூப்பில் டெலிகிராமில் வரும். அதுக்கு சரியான ஆன்சர்ஸ் இல்லாட்டி செக் பண்ணக்கூடாது. பென் ஓகே, சரியான ஆன்சர்ஸ் இல்லாமல் செக் பண்ணியிருந்தா குழம்பிடுவோம். அப்போ நீ அடுத்த வருஷங்களில் ஜூலை டைமில் புது பேப்பர்கள் செய்த குறைக்கும். இப்போ இது நான் விடையோடு செய்து போடுறபடியா உன்னோட விடையை எடுத்து செக் பண்ணுவாங்களான பெண் அப்போ அந்த மாதிரி ஜூஸ் ஆகும்ன்றபடியா இந்த நேரம் செய்கிறோம். அப்போ எலுமெண்டா அடுத்த கிழமையும் என்ன வைப்போம் பெண்? அடுத்த கிழமையும் எலுமெண்டா இஃப் யூ கேன் ஒரு எம்சிக்கு செட் பண்ணும். ஓகேடா, கொஞ்ச நாளைக்கு அவங்களும் 1 மந்த்துக்கு இருந்துட்டு படிச்சுட்டு போர் அடிக்க இந்த களியில் செய்து பார்ப்போம். ரைட், சரி ஓகே அடுத்த போவோம்.
இது வரைக்கும் 2 வருஷத்துல நல்லா பிசிக்ஸ் படிச்சு ப்ராக்டிஸ் பண்ண பிள்ளைகள் இப்போ என்னத்தோட மெனக்கிறோம் இப்போ இந்த அண்ணன் மேரக்கா மேரில் 26 ஆர் எனி பிசிக்ஸோட மெனக்கிடக்கூட இதோட மெனக்கிறோம் அது லாங் டேர்ம் மெமரியில் வந்துருக்கு ஏன்னா என்ன சொல்ற லாங் டேர்ம் மெமரிக்கு வந்துருக்கு இப்போ உடனே பாடமாக்கி தூக்குற பாடம் என்ன பெண் இதோட கூட மெனக்கிறோம் பயோவோட மெனக்கிறோம் கெமிஸ்ட்ரியோட மெனக்கிறோம் அதோட இருந்துட்டு போர் தொடர்ந்து பயோ படிச்சா அப்செட் ஆகும் எனக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா அவளை இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்காது நீ வகுப்பு தொடங்கிக்க இருந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ இருக்காது அதில் தொடங்கிக்க பயோ இலகுவாக இருக்குன்ற சூப்பராக இருக்குன்னு சொல்லிப்பானு அதே மாதிரி கடைசி முடியேக்கு இருக்கிறே இல்லையா அவன் அப்போ இந்த நேரங்கள் செய்யணும் அப்படி தொடர்ந்து பயோ படிச்சுட்டு போர் அடிச்சா டக்கண்டு பிசிக்ஸ் எடுத்து எம்சிக்ஸ் செய்தால் நல்லா இருக்கும் இப்போ நீ அடுத்த வருஷம் இதை ஃபாலோ பண்ணு ரைட் இப்போ அடுத்த 1 இயர் ஃபுல்லாகவே எக்ஸாம் செய்து முடிச்சிருவோம் அப்புறம் ஜூலை மாசத்துல புது பேப்பரை ட்ரை பண்ணக்கூடாது ஏழாங்கலி போமா ஏழாங்கலி பார்த்து ரோப்பில் கட்டிக்கார இப்போ விட்டுக்கிறா என்ன விட போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆன்சர் போட்டுக்கிறேன் என்ன பிரச்சனை எடுப்பாமா வெரி ஸ்ட்ராங் என்ன எடுப்பா light ray travels from a vacuum into a medium எண்முறிச்சுட்டுடைய மீடியத்துக்குள்ள லைட் போதா அங்கே இந்த வெக்யூம்ல இருந்து போதும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ட்வைஸ் ஆமா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ட்வைஸ் இல்லா ஆரண்டு ட்வைஸ் ஆமா பேன் ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் ட்வைஸ் ஆ அப்ப இது ஆறுண்டா இது 2 ஐ இஸ் ஈக்குவல் டு 2 மெமரி இது ஆர் 2 சரி என்ன வேணும் உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் என்ன கேட்டிருக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் கேட்டிருக்கேன் ஐ கேட்டு என்ன லோ இந்த மாதிரி முறிவு நடந்தா என்ன லோ பயன்பட போறோம் ஆப்வியஸ்லி சினல்ஸ் லோ போடுவோம் அப்ளை சினல்ஸ் சினலின் விதியை பாவிச்சோம்னா எங்கேருந்து போறாரு வெக்யூமுக்குள்ளால போறார் வெக்யூமுக்கு எக்ஸாக்ட்லி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன 1.0 ஏருக்கு 1.003 ஏர் என்றால நாங்கள் 1.0 எடுப்போம் ரைட் உள்ளுக்க ஊடகத்துக்கு போடுமா அப்ப n1 sin i is equal to n2 sin r சொல்லு n1க்கு பதிலா 1 sin i க்கு பதிலா 2 sin 2r ன்னு போடலாம் n2க்கு பதிலா n இப்போ நாங்கள் ஏன் படிச்ச மட்டும் தெரியாம சில மேத்ஸ் எல்லாம் படிச்சு வச்சிருப்போம் ஜோதிருப்பா யாரு பயக்காரர் இப்போ இதெல்லாம் தேவைப்படுது பேர் சைன் 2r என்று உடைக்க தெரியணும் 2 sin r கொசான்னு உடைக்க தெரியும் இல்லை டச்சில் இருக்கணுமா மேத்ஸ்காரங்களுக்கு அடிக்கடி பாய்க்கிறாங்க பயக்காரருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருப்போம் இதெல்லாம் பாசிபிள் வாரதா பெண் இந்த எங்கள் எங்க வந்தது 2010 50 வந்தா பெண் இப்படி அதுலேயும் இந்த ரூல் பயன்படுத்தினாங்க அவருக்கு அப்படி ஒரு கேள்வி பார்த்தாங்களா அந்த அப்போ சைன் 2rக்கு பதில் என்ன போடணும் அந்த ஞாபகம் அந்த கேள்வி இல்லையா அந்த கேள்வியில் இந்த ரூல் தந்தவர் சைன் டீட்டாவை டீட்டான்னு எடுக்கலாம் சொன்னவர் அதே மாதிரி இந்த ரூல்ஸ் நாங்கள் அடிக்கடி பாய்க்கணும் சைன் 2 டீட்டா எழுதலாம் 2 sin r cos r இது ஞாபகம் இல்லாத பயக்காரர் இருப்பேன் பயம் கஷ்டப்படுவேன் மெமரி இருக்கும் அதெல்லாம் பாடமாக்குது சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் சைன் 2r is equal to 2 sin r cos r n into sin r ஆர் வெட்டுப்படும் ரெண்டு பக்கமும் sin r போயிடும் அப்ப என்ன வேணும் cos r is equal to n/2 r is equal to cos inverse n/2 உடனே என்ன நானும் அப்படியே கண்ணுங்க பாய்வோம்டா முன்வாங்கல விடையெல்லாம் சொல்லி கொண்டு வந்தோடனே இதை விட சொன்னோம் இதை போட்டு பானோடி போய் ஃபர்ஸ்ட் ஆன்சர் போட்டுப்பா இல்லையா எங்களுக்கு வந்து பழக்கம் இருக்கு இந்த நாங்கள் எடுத்த விட அங்கே கண்டா பாஞ்சிடும் எக்ஸாம் அது என்ன கேள்விக்கான பதில பேர் என்ன கேள்வி அப்படியே விட்டுனா அப்படி சரியா சைன் ஆன்சர் போட்டதெல்லாம் சரிதானே அப்போ எதை பெண் ஆன்சர் போட்டிருப்போம் கேலஸ் விட்டா ஃபர்ஸ்ட் ஆன்சரை போட்டுருவோம் அது என்ன கேள்விக்கான பதில பெண் ஆறுக்கான பதில் ஆர் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் எங்களுக்கு என்ன பெண் கேள்வி இன்சிடென்ட் ஆங்கிள் படுகோணம் தான் கேட்டு முறிகோணம் இல்லை அப்போ மறக்காம என்ன தலை இருக்கணும் மறக்காம 2 அடக்கல் அப்போ 2r is equal to கேட்டா 2 times cos inverse n/2 இப்போ இந்த கேலஸ் வரும் அதை ஓவர்கம் பண்ணணுமா இப்படியே கண்ணோன்னா பாயக்கூடாது சரியா பெண் வேளாங்கலிக்கு என்ன பண்ணா வேளாங்கலிக்கு 3ஆம் விடை பொறுத்து ஓகே சொல்ல எடுத்துப்போம் முறிவுண்டா சின்ன விதி அவ்வளோதான் சின்ன மேத்ஸ் ரூல் கொஞ்சம் பார்க்கணும் இந்த சின்ன சின்ன மேத்ஸ்கள் தெரிஞ்சிருக்கணும் சைன் டீட்டா டீட்டா இஸ் வெரி சிமோலா இருக்கணும் ரேடியலும் இருக்கணும் டீட்டா ரேடியலும் இருக்கணும் சிமோலையும் இருந்தா அது போதும் இப்படி சின்ன சின்ன மேத்ஸ்கள் தெரிஞ்சு பைதகரஸ் தியரங்கள் தெரிஞ்சு ஓகே அடுத்து போவேன் டக்குனு ஓகே சொல்லு இந்த கேள்வி அடுத்த வீக்குக்கும் பெண்ட் ஆகி கொண்டு போயிட்டு இருப்பேன் என்ன எல்லாம் சேர்ந்துடும் அக்யூமுலேட் ஆகிடும் இன்றைக்கே முடிச்சா தான் சேம் ஓகே இருக்கேன் எல்லாம் செய்து பார்த்துட்டு வந்துருப்பேன் நைட் எக்ஸாமா செய்த நீ வீட்டை போய் செய்து விடுறேன் அப்புறம் வீட்டை போய் ஒரு கப்பலை விட்ட களியெல்லாம் பாப்பா எப்பேன் நானும் அப்போ தானே கொஞ்சம் எக்ஸாம் முடிஞ்சு வீட்டை போனால் என்ன பிள்ளைன்னு பார்ப்போம் இல்லையா ரைட் பிள்ளை விட்டதெல்லாம் பார்ப்போம் மனுஷன்டா பார்ப்போம் பார்த்துருப்பாய் வகுப்புக்கு கொஞ்சம் எடுத்து போது 10 நிமிஷம் இருக்க மேலால் பார்த்துருப்பாய் வகுப்பில் கவனிக்கிறாய் இந்தியோட முடிச்சுருப்பாய் எட்டாங்க இது அப்படியே சேர்த்து வச்சுருக்கக்கூடாது இது பாஸ் பேப்பர் மாதிரி இல்லை சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு விட்டுருப்பாய் 5 ஃபோர்ஸஸ் அப்போ சிமெட்ரிக்கா தாக்குதான் ஒரே ஆங்கிள் தாக்குதான் உனக்கு தெரியும் வட்டவத ஃபோர்ஸ் அது என்ன நம்பர்லையும் இருக்கலாமடா இப்போ 3 ஃபோர்ஸ் ஓலையில படுத்துறான் என்ன 3 ஃபோர்ஸ் 120 பாயில தாக்கினா ரிசல்ட் ஃபோர்ஸ்
மூணு ஈக்குவல் ஃபோர்ஸ். ரெண்டு ஃபோர்ஸ் இருந்து எத்தனை பாயில தாக்கணும்? 180ல ஈக்குவலாக ஆப்போசிட் இருந்தா 180ல தாக்கினா ரிசல்ட் இன் 0. 4 ஃபோர்ஸ் எத்தனை பாயில தாக்கணும்? 4 ஃபோர்ஸ் 90 தாக்கணும். இஃப் தே ஆர் 90 தே வில் கேன்சல். அப்ப இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறப்ப 360 ஓவர் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் படிச்சுக்கிறேன். ஞாபகம் இருக்கா? 360 ஓவர் n. அப்ப இதுல 5 ஃபோர்ஸ் ஆக்கு இந்த சொல்ல இலக்கங்களுக்கு தேவையும் இல்லை. எத்தனை பாயில தாக்கி இருக்கணும்? 72ல தாக்கி இருக்கணும். அப்ப 72 பாயில 5 ஃபோர்ஸ் ஆக்கினா ரிசல்ட் 0. கோணம் எல்லாம் தேவையில்லை பெண். இதே கேள்வி தாக்கன்னு டெக்ஸ்ட் பண்ணி பார்ப்போம். 9 ஃபோர்ஸ் ஈக்குவலா தாக்குண்டா என்ன ஆங்கிள் தாங்கி இருக்கணும்? 9 ஃபோர்ஸ்ண்டா ஆங்கிள் ஷுட் பி 40. இது 10 ஃபோர்ஸ் ஆக்கி இருக்குண்டா 10 ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆக்குதுண்டா பெண் 36ல தான் சிம்பிள். சும்மா ஃபண்ணுக்கு வெக்டர் ட்ரையாங்கிள் கறி பார்த்தா பெண் 5 ரோடர்ல கறி கொண்டு போனா என்ன உருவம் பெண் உருவாகும்? என்ன உருவம் பெறும் பெண்? வெக்டர் பெண்டகன் பெறும். என்னடா ஐங்கோணி ஒன்று உருவாகும். அந்த ஐங்கோணி கம்ப்ளீட் பி கம்ப்ளீட்டட். பெண்டகன் கம்ப்ளீட் ஆன ரிசல்ட் என்ன? ரிசல்ட் இஸ் 0. ஓகே என்ன நாங்கள் ஃபோட்டோஸை ரோடரில் குறிச்சொண்டு போய்க்க ஒரு பல்கோனி ஒன்று என்ன பெண் கம்ப்ளீட் ஆனா ரிசல்ட் இஸ் 0. இதே சோம்பாடு உளவில்ல எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் பார்க்கறதுக்கு படிச்சுனீங்களா? இதே மாதிரி படிச்சேன். இதுக்குல்ல சின்ன வயசுல படிச்சுனாங்க ஸ்காலர்ஷிப்லேயே சொல்லி கொடுப்பான். ரைட், ஓகே. அப்போ 8ஆம் கேள்விக்கு என்ன? 8ஆம் கேள்விக்கு முதலாம் முறை பொறுத்து. ஓகே, அடுத்து போமா. இந்த நேற்று ஒரு கதை சொன்ன அந்த இது லீப்பியர் கதை அதெல்லாம் ஸ்காலர்ஷிப்லேயே சொல்லி கொடுத்தாங்க. 3 ரூபாய் சொல்லிச்சப்பன் ஸ்காலர்ஷிப்லேயே சொல்லி தரதாமே. அதில் இந்த நீ 2 3 சொன்னோடனே டயர்ட் ஆகிட்டாய். நாங்கள் சொல்லல 400 ஒன்று சொல்ல வலிக்கிட்டு விட்டு நான் நோட்டீஸ் பண்ணியாப்பேன். 4 இயர்ஸை பற்றி சொன்னான், 100 பற்றி சொன்னான், 400 ஒன்று சொல்லிட்டு விட்டு நான் நோட்டீஸ் பண்ணியா? என்னமங்களா அந்த கதை போமா? இப்போ 1 இயர்ல 365 டேஸும் எடுக்கிறோம் இல்லையா? மேல 365 டேஸ் ஒரு இயர்ல இருக்குன்னு எடுக்கு. ஆனா அதை விட 0.25 கூட கொஞ்சம் கொலஸ்ட்ரால் படிச்சான். ஓகேயா? சரி. அப்ப அந்த குவார்டர் டேஸ் இருக்கு தானே, கால்வாசி நாள்கள் எல்லாம் சேர்ந்து எவ்ரி 4 இயர்ஸுக்கும் உள்ள கூடும். எவ்ரி 4 இயர்ஸுக்கும் ஒரு நாள் கூடும். ஓகேயா? சரி. ஆனா அப்படி போட்டது தப்பு. 360.25 இல்ல, என்ன சொல்லி கொடுத்த நான் 365.24. அப்ப எவ்வளவு குறையுது? அப்பண்டி 0.01 குறையுது. அந்த 0.01 குறையுதல்ல, அந்த குறைஞ்ச 0.01 எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும்? அப்பன் 100 வருஷத்துல ஒரு நாளை கழிச்சு போகும். அப்ப 100 இயர்ஸ்ல ஒரு நாள் என்ன செய்யும்? அப்பன் ஒரு நாள் கழியும், மைனஸ். எவ்ரி 100 இயர்ஸுக்கு அப்பன் என்ன வராது? லீப் இயர்ஸ் வராது. ஓகேடா? எவ்ரி 4 இயர்ஸுக்கு லீப் இயர் வரும், எவ்ரி 100 இயர்ஸுக்கு லீப் இயர்ஸ் வராது. இன்னொன்று இருக்கடா, அது அர்த்தம் சொல்லி தர முழங்கவியில கவனி. 360.24 அங்கால இன்னொரு 25 இருக்காங்க. என்ன அது ஆக முக்கியம் குறைவு. 4வது டிஜிட் தானே, 3வது டிஜிட் தானே. அந்த 25 எல்லாம் என்ன செய்யும்? அப்ப இந்த குவார்டருக்கு தானே இதெல்லாம் சேர்ந்து எத்தனை வருஷத்துல உண்டாது? அப்ப எத்தனை வருஷத்துல? 400 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாள் ஆயிரும். 0.0025 400 பிரிக்க அதுல என்ன வந்துடும்? ஒரு +1 வந்துடும். அப்ப எவ்ரி 100 இயர்ஸுக்கு ஒன்றை கழிச்சினாங்களோட மறுபடியும் என்ன செய்யணும்? எவ்ரி 400 இயர்ஸுக்கு என்ன செய்யணும்? அப்புறம் மறுபடியும் ஒன்றை கூட்டணும். விளங்கிடு. இவ்வளோ டீப்பாக கொலசிப்பில் படித்த ஞாபகம் இல்லை எனக்கு. டிபெண்ட்ஸ் வந்து டீச்சர் சில பேர் ஒரு மாதிரி சொல்லி கொடுத்தேன். விளங்கிட்டாடா? 100க்கே கஷ்டப்பட்டேன்னு இப்போ 400 விளங்குதா? என்னண்டு 360.25 எடுக்க ஒரு நாள் இருக்குன்னு எடுக்கிறோம். அதில் 25 இந்த 0.25 மோஸ்ட்லி நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அப்படி நெக்லெக்ட் பண்ணுற இந்த 4 சேர்ந்து பண்ணி அந்த 4 வருஷத்துக்கு ஒருக்கா லீப் இயர் வரும். அதில் இருக்கும் தெரியும், 4 வருஷத்துக்கு ஒருக்கா லீப் இயர் வரும். பிறகு என்ன செய்வோம்னா, ஆனால் உண்மையில 360.25 இல்லை 24 எவ்வளவு இது? 0.01 குறையுது. அப்ப இந்த குறையிற 0.01 எல்லாம் 100 வருஷத்துக்கு சேர்ந்து என்னோட வந்துடும்? அப்ப 1 கோடி 100 வருஷத்துக்கு ஒருக்கா 1 குறைஞ்சிருக்கு. மைனஸ் தானே 0.01 நான் கூட்டி போட்டோம், 0.25 போட்டோம், ஆனால் 24. அப்ப இந்த 0.01 எல்லாம் 100 வருஷத்துக்கு ஒருக்கா சேர்ந்து நம்ம போயிடும் 1 இயரை கழிச்சு. 0.02 மட்டும் 24 மட்டும் இருந்திருந்தா அந்த 100ஓட கழிச்சு முடிச்சிருப்போம். அங்கே இன்னும் ஒரு 25 கிடக்கு. அந்த 25 என்ன செய்யும்? அப்பன் அதை எக்ஸ்ட்ரா அதை விடுறோம், நெக்லெக்ட் பண்றோம். அதையும் கன்சிடர் பண்ணினோம்டா அது சேர்ந்து பெருக்கப்பட்டு எவ்ரி 400 இயர்ஸ்க்கு என்ன செய்யும்? என்னோட கூடும். அப்ப லீப் இயர் எப்படி வரப்போகுது? உதாரணமா 1992 லீப் இயர். அப்ப 4 பிரிவு அப்ப லீப் இயர். அது லீப் 1996 95 லீப் இயர் இல்ல, 96 லீப் இயர் 4 பிரிவு.
லீப் இயர் இல்லை, அதே மாதிரி 97 லீப் இயர். ஓகே பென். இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை பென்? என்னோட பின்னுக்கு ரிவர்ஸ்ல போகும். என்ன கூட வரும் 2000 லீப் இயர் இல்லையா? 1900 லீப் இயர் இல்லையா? 1900 லீப் இயர் இல்லை. ஏன் பென் லீப் இயர் இல்லை? அது 100ஆல பிரிவிடும். 100 மடங்குல வந்தா பிரிவிடும் லீப் இயர் தான். ஓகேடா, ஒன்று ஒரு மைனஸ் பண்றது. 1900 லீப் இயர் இல்லை. அதே மாதிரி 1800 லீப் இயர் இல்லை. அது என்ன செய்யும் பென்? 100ஆல பிரிவு. 1700 லீப் இயர் இல்லை. ஆனா 1600 லீப் இயர். ஏன்னா அது 6ஆல பிரிவுபடுது பென்? 400ஆல பிரிவுபடுது. அதே ஓர்டர்ல பார்த்தா 2000 என்ன செய்யும் பென்? லீப் இயர். 1604 லீப் இயர் தான். 1704 லீப் இயர் தான். 1604 லீப் இயர். ஓகே, 1704 லீப் இயர், 2004 லீப் இயர். அடுத்த முறை நீ எப்ப லீப் இயர் மிஸ் ஆகும்? அப்ப லீப் இயர் மிஸ் ஆகும் 2100 லீப் இயர் வராது. 2000 லீப் இயர். ஓகே அப்ப என்ன லீப் இயர் கண்டுபிடிக்கிறது? 4ஆல பிரிவட்டா லீப் இயர், எக்ஸெப்ட் 100 இந்த மடங்கு வணங்க 400 எல்லாம் லீப். ஓகே அப்ப நீ என்னென்ன காத்த சரி, ஒரு நம்பர் ஒரு இயரை 4ஆல பிரிச்சுப்பார். 4ஆல பிரிபட மிச்சம் பெறாட்டி 4ஆல பிரிபடக்கூடிய நம்பராக இருந்தா லீப் இயர் வேற வாய்ப்பு இருக்கு. எக்ஸெப்ட் 6 கழிச்சா சரி. இப்போ எக்ஸெப்ட் 6 கழிச்சா சரி 100 மடங்குல கழிச்சது. ஆனால் எந்த 100கள் மட்டும் பெறும்? எந்த 100கள் வரும் இருப்பேன்? 400கள் வரும். என்ன 400களுக்கு லீப் இயர் வரும், மற்ற எல்லா 100களும் பெறாது. விளங்கிட்டாப்பேன்? 1200 லீப் இயர், 1600 லீப் இயர், 2000 லீப் இயர், 2100 லீப் இயர் இல்லை, 2200 லீப் இயர் இல்லை, 2300 லீப் இயர் இல்லை, பட் 2400 லீப் இயர். விளங்குதாப்பேன்? ஓகே, அடுத்து போமா பென். எத்தனை கேள்வி பார்க்க போறோம்? 8வது கேள்வி முடி. 8வது கேள்வியை பார்க்க போறோம். நான் சொன்ன சரியா செக் பண்ணு. நானும் 30 படிச்சது இங்க ஜிகேக்கு தான் பெறும். ஆனால் இங்கே சின்ன வயசுல படித்தது செக் விட செக் பண்ணி நான் சொன்ன சரியாண்டு நேற்று சொன்னது. நேற்று பவுல தெரியான்னு சொன்னி விட்ட போய் பார்த்துருப்பேன். சரியா செக் பண்ணிட்டு சொல்லு. அடுத்து 9வது கேள்வி போமா பென். கொஸ்டின் நம்பர் 9. இது நாங்கள் படிச்சுட்டோம். என்ன எங்கள் ஹைட்ரோடைனமிக்ஸ்ல பார்த்துட்டோம். டோட்டல் ப்ரெஷர் ஆரையும் மேலையும் கூட்ட வரும். ஸ்டாட்டிக் ப்ரெஷரையும் டைனமிக் ப்ரெஷரையும் கூட்ட டோட்டல் வரும். அதனால நிலையியல் அமுக்கத்தையும் இயக்கவியல் அமுக்கத்தையும் கூட்டினா மொத்த அமுக்கம் வரும். 2 மோஷன் தானே, ஒரு ஆள் இயங்கைக்கு ஒரு அமுக்கம் இருக்கும், ஸ்டாட்டிக் நிலையா இருக்கிற ஒரு அமுக்கம் வரும். 2ஐயும் கூட்டினா மொத்த அமுக்கம் வரும். ஓகே அப்ப என்ன சொல்லி இருக்கு உனக்கு? எங்களுக்கு மொத்த அமுக்கம் மொத்த அமுக்கம் 8 கிலோ பெஸ்காலாம் 8000. நிலையியல் அமுக்கம் சொல்லி இருக்க 6000 6000 சொல்லி. அப்ப இயக்கவியல் அமுக்கம் இயக்கவியல் அமுக்கம் 2000 இருக்கு. 2000. அதுக்கு என்ன சமன்பாடு? Dynamic pressure is equal to half rho v square. 2000 is equal to half density. Density சொல்லிக்கு 1,213 1.2 into 10³ into v square. சரியான்னு சொல்லு. ஆறு மேலும் பெட்டப்படும். இதுல வர 3%, இதுல வர 3% பெட்டப்பட்டா half பெருக்கப்பட்டா v square ரெண்டு வர போகுது 4/1.2 வரும். இதுக்கு என்ன கேள்வி? v இல்ல கேள்வி. இல்ல v சப்ஜெக்ட் பண்ணி நம்ம ரூட் எடுத்தோம்னா 4க்கு ரூட் எடுத்தா 2, 1.2க்கு ரூட் எடுத்தா இதுக்கு என்னப்பா 1.2க்கு ரூட் எடுத்தா ஐ திங்க் 0.96 வருமா? இல்ல 1ஓட கூட வரும். 1. எவ்வளவு வருமாடா? 1.04 வரும். 2/1.04. நீ பயப்படுத்த எவ்வளோனது நான் பாஸ் பேப்பர்ல எப்படி வர அடாப்ரோ போனாலும் அவ்வளவு கஷ்டமான சொற்கள் கேட்க மாட்டேன். நீ ரஃபா அப்படி எடுத்தது. அப்ப v எவ்வளவு? 2/√(1.2) 1/√(1.2) 1.04. சரி அது தெரியுது உனக்கு. சரி போவோம். உங்களுக்கு கேள்வி என்ன? ஃப்ளோரேட். ஃப்ளோரேட்டுக்கு என்ன பண்ண சமன்பாடு? ஏவி. 4 பார்த்துக்கணும் பெண். வால்யூம் ஃப்ளோரேட்டுக்கு சமன்பாடு ஏவி, மாஸ் ஃப்ளோரேட்டுக்கு சமன்பாடு ஏஓவி, ஃபோர்ஸுக்கு சமன்பாடு ஏரோவி ஸ்கொயர், பவருக்கு சமன்பாடு ஏரோவி கியூ. முன்னுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும், அது கண்டுபிடிக்கும். கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். half-ஆ 1/4 மற்றபடி டிமென்ஷன் எப்படி இருக்கும்? ஏவி ஏரோவி ஏரோவி ஸ்கொயர் ஏரோவி கியூ. உங்களுக்கு என்ன கேட்டுருக்கு? இப்போ ஃப்ளோரேட் கேட்டு. ஃப்ளோரேட்டுக்கு கியூக்கு என்ன பண்ண சமன்பாடு? வால்யூம் ஃப்ளோரேட்டுக்கு சமன்பாடு ஏ இன்டு வி. ஏரியா தந்திருக்கு. எவ்வளவு ஏரியா தந்திருக்கு? 2.5 into 10⁻³ ஆமாம். 2.5 into 10⁻³ ஆம். இது ரஃப்லி எவ்வளவு? 2/1.04 பிரிச்சா ரஃப்லி எவ்வளோடா? 2 தானே. அன்னளவாக 2 பெருக்கி விட்டா 5 into 10⁻³ மீட்டர் கியூப் செகண்ட் மைனஸ். கொஞ்சம் என்னத்தோட குறைவா இருக்கு? என்னத்தோட குறைவா இருக்கு. 2 கொஞ்சம் குறைவு. 4.0 பேருமடா. 4 கிட்ட விட இருக்கு. அப்ப எப்படி ஒண்ணுமா? 4 கிட்ட விட இல்லை. 3 தான் இருக்கு. அப்போ பெஸ்ட் ஆன்சர் இஸ் 5 into 10⁻5. 5 into 10⁻³ செகண்ட் ஆன்சர் இஸ் ஓகேடா. 9ஆம் கேள்விக்கு 2ஆம் விடை.
நீங்களாம் சொல்லணும் வைப்பேன் இப்படி எனக்கும் கஷ்டம் தான் அந்த பேப்பர்கள் செட் பண்ணுறது. அப்பப்போ இருந்துட்டு பேப்பர்கள் செட் பண்ணி வைப்போமா, இல்லாட்டி எல்லாம் ஒரேடியாக சிலபஸை முடிச்சுட்டு கடைசி நேரம் 3 பாடத்தை சேர்த்து பாப்பமா பெண் கடைசி எல்லாத்தையும் பேப்பர் கிளாஸ்லாம் அப்புறம் பாப்பமா என்ன செய்வாங்க நீ தான் சொல்லணும். எக்ஸாமுகள் இப்போ வேணாம் படிச்சுக்கொண்டே இருப்போம். ஒரு 1 இயர் போட்டும் பிறகு அடுத்த ஏப்ரல் மேக்கு பிறகு பாப்பமா பேப்பர்கள், இல்லாட்டி பேசி வந்து போக போறியா படித்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு போக போறியா எதுனெல்லாம் பேசி கொண்டு போவேன். பேர் படித்தது இங்கே நிற்குது என்ன கட்ட மட்டும் உண்டே இருப்பேன் உனக்கு இருப்போம் செய்வோம். எனக்கும் வேணாம் சொன்னால் எனக்கும் ஹாப்பியாக பண்ணல ஜாலி படிப்பிக்கிற ஈஸி பாஸ் பேப்பர் ஒரே எழுதி தானே ரைட். அது சிம்பிளாக படிப்பிக்கலாம் ரைட். நோட்ஸ் மொதல் நோட்ஸ் தானே டெய்லி செட் பண்ணுற எங்களுக்கு கஷ்டம் செய்து பார்க்கணும். நானும் ஒர்க் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும், திருத்தணும், ரேங்க் போடணும், பெரிய வேலையில் இருக்குது. சூஸ் பண்ணுறாங்க சூஸ் பண்ணிக்கோ. டாக்கள் அவசரம் இல்லையா பண்ண அது எல்லாம் 3 பாடத்தையும் கடைசி நேரமும் படிக்கலாம் நடந்து என்ன உனக்கு ஏற்ற மாதிரி சரி. அது யாரை கேட்கணும் இப்போ படிச்சு வச்சா ஈஸியாக கடைசி நேரம் படிக்கணும்னு யாரை கேட்டால் சொல்லுவாங்களா. இப்போ நாங்கள் டீச்சர்ஸ் கூட என்ன யாரை கேட்டால் தெரியுமா பெண் இன்னும் ஒரு படித்தவனுக்கு அண்ணன் மறக்காம இருக்கு இல்லாட்டி போனவரை படித்தாங்களுக்கு என்ன சொல்லுவாங்களா பெண் லோடாக இருக்குமா லோடு இல்லாமல் இருக்குமா கடைசி நேரங்களில் கட்டாயம் லோடாக இருக்கும். அப்போ இல்லை மன வரைக்கும் இங்கே பார்த்து வச்சுருவோம் பேப்பர்ஸ் எல்லாம் முதல்ல செய்து வச்சுருவோம். சரி அடுத்தது நாங்கள் இப்போ பார்த்தாங்க இல்லையா என்ன சொல்லியிருக்கடா எல்லாம் படிச்சுட்டு ப்ராப்பர்ட்டி சொல்லிடுறேன். ஜாங்ஸ் மாடுலஸ் தந்திருக்கு, ஸ்ட்ரெயின் தந்திருக்கு, என்ன கேட்டிருக்கா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோரின் யூனிட் வால்யூம் கேட்டு என்ன சமன்பாடு பெண் ஓரளவு கனவுல சமிக்கப்படுற சக்திக்கு என்ன பெண் சமன்பாடு half into stress into strain. ஞாபகம் இருக்கா அதெல்லாம் மேடம் எங்களோட டியூட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்க 2ஆம் 3ஆம் அங்கலியா இருக்கிறேன் எலாஸ்டிசிட்டி டியூட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு செகண்ட் ஓ தேர்ட் क्वेश्चन. அப்ப யூனிட் வால்யூம்ல சமிக்கப்பட்ட சக்திக்கு என்ன பெண் சமன்பாடு half into stress into strain. சரி half இருக்கட்டும். ஸ்ட்ரெஸ் தெரியாது. ஸ்ட்ரெஸ் என்ன காண்றது ஜங்ஸ் மாடுலஸுக்கு ஈக்குவேஷன் இருக்கு ஸ்ட்ரெஸ் ஓவர் ஸ்ட்ரெயின். அப்ப நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதில் என்ன போடலாம் ஜங்ஸ் மாடுலஸ் இன்டு ஸ்ட்ரெயின் போடலாம். ஓகேன்னு சொல்லு பக்கத்துல ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கு அப்ப ஸ்ட்ரெயின் ஸ்கேல் சரியா டக்கு ஆக்டிவ் இருப்பேன் ஃபாஸ்டா ஒன்று முடிக்கணுமா முடிக்காட்டி அப்புறம் அப்படி விட்டு போயிடும். நீங்க பர்சனல் கிளாஸ் உள்ளாக்கெல்லாம் நாங்கள் படிச்சுக்கொள்ளணும். மெட்டாக்கள் பர்சனல் கிளாஸ் இல்லாதாக்கள் அண்ணா அக்கா இன்ஜினியர் டாக்டர் இல்லாக்கள் ஓப்பிலே சூஸ் பண்ணிக்கொள்ள அப்புறம் கடைசி கழி விட சேர்ந்துடும். அப்போ half into ஜங்ஸ் மாடுலஸ் இன்டு ஸ்ட்ரெயின் ஸ்கேல். ஓகேயா சரி இப்போ ஸ்ட்ரெயின் எவ்வளவு தந்திருக்கு ஸ்ட்ரெயின் எவ்வளவு தந்திருக்கு ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு 0.06 இருந்தா பிள்ளையா அது பெர்சன்டேஜ்ல இருந்திருக்கு 100 பெருக்கி மறக்காம என்ன செய்யணும் அப்ப 100 பிரிக்கும் உங்களுக்கு அப்ப என்னத்துல போடணும் ஃப்ரெக்ஷன்லாம் போடும் 100 பெருக்கி பெர்சன்டேஜ்ல இருந்திருக்கா மறந்துடாத 100 பிரிச்சு ஃப்ரெக்ஷன்ல கொடுக்கும் ரைட் போட்டு விடு half ஜங்ஸ் மாடுலஸ் எவ்வளவு பென் 2 தர 10 ன் 10 ஸ்ட்ரெயின் எவ்வளவு 0.06 into 0.06 100 into 100 சுருக்க தேவையில்லை நினைக்கிறேன். இங்கே பேர் 2 2 போயிடும் 6 into 6 36ல எத்தனை விட வச்சிருக்கார் ஒரே ஒரு விட இருக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் அரை மரம் போயிடும் பென் 2 2 போயிடும் 6 into 6 36ல ஒரே ஒரு விட இருக்கு சுருக்கிறதால சுருக்கலாம் அதிக கஷ்டம் இல்லை 36 இதுல 10 2 10 2 10 4 இதுல 10 6 இதுல 10 8 10ல 8 போனா 10 2 மிச்சம் ஒரு தான முன்னுக்கு கொண்டு வந்தா 3.6 into 10⁻³ ஜூல் மீட்டர் மைனஸ் 2 எத்தனை ஆம்பியர் பொருத்தம் क्वेश्चन नंबर 10 ஆன்சர் நம்பர் 1 இஸ் கரெக்ட். அடுத்து போமா டக்குன்னு டெலிட் ஓகே சொல்லு ஃபர்ஸ்ட் கட்டிக்கார கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட்டிட்டு போப்பேன் அவரேஜ் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன் அவனுக்கு எல்லாம் செய்தாலும் ஒன்று தான் ஜாடி மட்டும் தான்டா சி எடுக்கிறாக்கள் நீ தான் போக கூட்டிட்டு போகணும். ஓகேடா அடுத்து போமா டெலிட் ஓகே சொல்லு அவசரம் இல்லை டக்குனு ஃபாஸ்ட் அழிட்டு சில ஒன்றா டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு விடு. இல்லை எக்ஸாம் கூட செய்யக்கூடிய மாதிரி இருந்தா அப்போ 10க்கு 1 போட்டாங்களுக்கு என்ன எக்ஸாம் விட்டு செய்ய ஓகே எக்ஸாம் செய்ய விட வரும் தான் விஷயம் என்ன 10க்கு 1 வந்தாடா சரி ஓகே அடுத்து போமாடா 11 எத்தனையாம் ஆண்டு கேள்வி மாதிரி இருக்க பெண் இந்த 2015ல கேள்வி வந்துச்சா பெண் 2015ஆம் ஆண்டு என்ன மேல 8 கீழே மறந்து 15 8 23 சம்திங் இதே மாதிரி கேள்வி இருக்குல்ல ரைட் மேல இருந்து பார்க்குறோம் பாதிக்கு ஒரு திரவம் இருக்கு இது d/2 இது d/2 உங்களுக்கு என்ன கேள்வி டோட்டல் அப்ரண்ட் டெப்த் கேட்டிருக்கு இவரால் வர அப்ரண்ட் டெப்த்தையும் இவரால் வர அப்ரண்ட் என்ன சமன்பாடு n is equal to real depth over apparent depth. Apparent depth is equal to real depth over n. இவருக்கு real depth எவ்வளவு பென் d/2
ரிஃப்ளெக்டிவ் இண்டெக்ஸ் μ1 முதலாம் ஆளுக்கு. ரெண்டாம் ஆளுக்கு போட்டோம்னா d/2 ரிஃப்ளெக்டிவ் இண்டெக்ஸ் μ2. இப்போ ரெண்டையும் என்ன செய்ய போறோம், கூட்டி விட. அப்போ டோட்டல் apparent depth is equal to d/2 μ1 plus d/2 μ2. ரெண்டையும் கூட்டி விட்டு என்ன பண்ண ஆன்சர், d/2 into 1/μ1 plus 1/μ2. இத்தனை ஆன்சரா பொருத்தம் டோட்டல் apparent depthக்கு மொத்த தோற்றாலம் 4ஆம் படி பொருத்தமா, d/2 into 1/μ1 plus 1/μ2. ஓகேடா, டக்குன்னு போட்டு ஓகே சொல்லு. ரெண்டுக்கும் 1 μ1 μ2 சேம் எடுக்க போறியா, எடுத்தா d/2 μ வரவே வர 4ஆம் படி. ரெண்டு சேமா இருந்தா போத் ஆர் சேம், μ1 μ2 சேம் μ எடுத்தோம்னா அப்புறம் டெப்த் ரெண்டு வரணும், உங்களுக்கு டோட்டல் டெப்த் d/μ வரும். அப்படி வர ஒரே ஆன்சர் 4ஆம் படி. டக்குன்னு போட்டு ஓகே சொல்லடா. ஃபாஸ்ட்டாக இருந்தால் சொல்லு, எழுதக்கூடிய இருக்கா, நீ செய்த பேப்பரானே ஒரு கட்டிக்கார போர் அடிக்க மேடம். உங்களுக்கு பாமேன்னு 17 எடுத்தாக்கலாம் இருக்காங்கடா, உங்களுக்கு 3 தானே. நாங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லிக்கிட்டு போகணும். இது வரைக்கும் என்ன நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க நீ மோஸ்ட்லி, இது வரைக்கும் நாங்கள் படித்த எல்லா எக்ஸாமுமே மோஸ்ட்லி எப்படி இருக்கும், சாப்டர் வைஸாக இருக்கும். அது ஈஸியாக இருக்கும், முதல்ல படிச்சுட்டு வரலாம். ஃபுல் எக்ஸாம் வரைக்கும் இவ்வளோத்தையும் ரிகவர் பண்ணக்கூடியமா இருக்கும். அடுத்த பெருநாங்களி போமா, பெருநாங்களி மாதிரி கேள்வி இந்த இயர்ல கிட்டத்தில் பார்த்து நாங்கள் உருண்டு போய் எவ்வளோ ஹைட் போகின்ற கேள்வி என்ன பாசிபிள் வந்த பெண் 2016 வந்ததா, 2016ஆம் ஆண்டு வந்திருக்கும் இல்லையா. அதில் என்ன வடிவம் போனது, இப்போ என்ன ஷேப்படா போனது, அதில் போன ஷேப் வந்து ஒரு டிஸ்கா ரிங்கா இது ஒன்று போனது. அந்த அதில் போனது சர்க்கிள் டிஸ்கா என்ன போனது, இதே மாதிரி இருக்கு தானே சேம். அதில் என்ன போயிருக்குன்னு நினைக்கிறேன், செக் பண்ணி இதே மாதிரி இருக்கு ரைட். அப்போ இதில் ஒரு வி என்ற வேகத்தோட போய் ஒரு கட்டத்துக்கு மேலே போகலாமல் ஸ்டாப் ஆகும். அப்படின்னா அவர் என்ன இழந்துட்டார், ஹி லாஸஸ் அ கைனடிக் எனர்ஜி. அவ்வளவு என்னவா மாறிட்ட, என்னவா மாறிட்டடா, இட் பிகம் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறி. ஆனா என்னென்ன கைனடிக் எனர்ஜி வச்சுக்கிறாரு இப்போ வலிக்கொண்டு லீனியர் கைனடிக் எனர்ஜி மட்டுமே இருக்கு. வேற என்ன சொல்ல போறாரா, ரோல் பண்ணிக்கொண்டு போறாரு. அப்ப என்னென்ன இருக்குது, லீனியர் கைனடிக் எனர்ஜி இருக்குது, ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி இருக்கு. ரெண்டும் சேர்ந்தாங்க என்னவா மாறிட்ட கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறி. ஓகேடா, நாங்கள் இதை டோட்டல் என்ன டிரான்ஸ்லேஷன் கைனடிக் எனர்ஜின்னு போடலாம், நான் லீனியர் போட்டுறேன். அப்போ எவ்வளவு சக்தி வச்சுக்கிறார், லாஸ்ட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கெயின் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அவன்கிட்ட சொல்லு எவ்வளவு லாஸ்ட் ஆறாரு, எவ்வளவு இயக்க சக்தி வச்சுக்கிறார். ஹாஃப் எம் பி ஸ்கேட் ஒன்று வச்சிருப்பார் பென் லீனியர் மோஷனால, ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கேட் வச்சிருப்பார் ரொட்டேஷன் மோஷன். அவ்வளோ என்ன போயிட்டா இருப்பேன் எம் ஜி ஹெச். கொஞ்சம் லாங் மெத்தட் ப்ராப்பர் மெத்தடில் செய்வோம், ப்ரெஷர் சொல்கிறோம். ஹாஃப் எம் பி ஸ்கேட் இருக்கட்டும். இவருக்கு இது என்ன வடிவம்டா, சொலிட் சிலிண்டராரா, யூனிஃபார்ம் சர்க்குலர் ரிம், ரிம் வடிவத்தில் இருக்கு. ரிம்முண்டா ரிம்முண்டா என்னடா, இது ரிங் என்ன, ரிம்முண்டா ரிங் மாதிரி. அப்போ எவ்வளவு போடணும், ஹாஃப் ஐக்கு பதிலாக எம்ஆர் ஸ்கேட் போடணும் இன்டு ஒமேகா ஸ்கேட் போடணும். ஒரு வேர்ட் தந்திருக்க பென் வித்தவுட் ஸ்லிப்பிங் சொல்லியிருக்கா, வழுக்காம உருளுகின்ற சொல்லியிருப்பேன், ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங். அப்ப என்ன சமன்பாடு போடலாம், வி சமன் ஆர் ஒமேகா போடலாம். அப்ப ஆர் ஸ்கேட் ஒமேகா ஸ்கேருக்கு பதிலாக வி ஸ்கேட் போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக வி ஸ்கேட் போட்டோம்னா இதுலயும் ஒரு ஹாஃப் எம் வி ஸ்கேட் இருக்குடா, இதுலயும் ஒரு ஹாஃப் எம் வி ஸ்கேட் இருக்கு, அது எம்ஜிஹெச்சுக்கு சமம். ஆரம்பம் பெட்டுப்படும் எல்லா எம்மும் போயிடும், இந்த மாதிரி வெளியில எம் கட் ஆகிடும். பி ஸ்கேர் பை டூ சேர்ந்து ஒரு வி ஸ்கேர் வந்து என்ன வரப்போகுது, ஜிஹெச். அதுல இருந்து வி எவ்வளோ பென், வி வந்து ரூட் ஆஃப் ஜிஹெச்னு வருதா. எந்த ஆன்சரா கரெக்ட். உங்களுக்கு என்ன கேள்வி, ஹைட்டா கேள்வி, ஹைட் வேணுமா, ஹைட் வேணும்னு கேட்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கேர் டூ ஜி. எப்படியும் கேட்கலாம், ஹெச் உயரத்துக்கு போறாருண்டா வேகம் என்னன்னு கேட்கலாம், மறிஞ்ச வேகம் கேட்டா நான் சொன்ன முதல்ல என்ன ரூட் ஆஃப் ஜிஹெச். எங்களுக்கு வியோட ரீரம் எவ்வளவு ஹைட் போகும்டா வி ஸ்கேர் ஜி. இது ஸ்மூத்தா இருந்தா அவ்வளவு ஹைட் பென் போயிருக்கும், இந்த ரொட்டேஷன் கைனடிக் எனர்ஜி இல்லாட்டி எவ்வளவு ஹைட் பென் போட்டிருக்கும். மலமே ஒரு பொருளை மேல எரிஞ்சு விட்டோம்னா வி ஸ்கேர் 2G போகும். எத்தனையாம் ஆன்சர் வரும், ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து ஸ்மூத்தா இருந்தா அழிப்படாது.
ஸ்மூத்தா இருந்திருந்தா, ஃப்ரிக்ஷன் இல்லாம ஸ்மூத்தா இருந்திருந்தா வி ஸ்கேட்டர் டூஜி போயிருக்கும். இவருக்கு ஃப்ரிக்ஷன் இருக்கிறபடியாரு அதை விட கூட தூரம் போகிறேன். ரெண்டு எனர்ஜி வச்சுக்கிறார், லீனியர் கைனடிக் எனர்ஜியும் வச்சுக்கிறார், ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜியும் வச்சுக்கிறார். அதால மோ ஹைட் போகிறேன். இதான் மேக்ஸிமம் ஹைட் நினைக்கிறேன். இல்லை, இப்போ ரிங்குக்கு தான் மேக்ஸிமம் ஹைட் இருக்கு இல்லையா? இதே டிஸ்கா இருந்திருந்தா, தட்டாக இருந்திருந்தாடா எவ்வளவு என்ன ரொட்டேஷன் வச்சிருப்பாரு? பாதி 2:1 படிச்சு நான் பெர்சன்டேஜ் எல்லாம் பார்த்தேன். நான் 2:1 இருக்கு. ஓகே, இப்போ 2:1 இருந்தா இவர் ஒரு இதுக்கு விஸ்கேட், இதுக்கு பதிலாக விஸ்கேட்டோ 2G, இதுக்கு பதிலாக விஸ்கேட்டோ 4G, ரெண்டும் கூட்டுப்பட்டா 3 விஸ்கேட்டோ 4G வரும். இப்படி இருக்கா? இல்லை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு விட இல்லை, அஞ்சாம் விட வரும். அஞ்சாம் விட இதோட கூட பெண், இதான் மேக்சிமம். இதோட கூடாது, இதோட கொஞ்சம் குறைவா இருக்கு. முக்கா அஞ்சில் பிள்ளையால போட்டுருங்க. அஞ்சு இல்லைன்னு, அஞ்சில் கீழே ஒரு ஃபோட்டோ காணல. நான் சொன்ன சரியாண்டு செகண்ட் பண்ணப்பேன். யாருக்கு தெரியறா? ஒரு டிஸ்கவுண்ட் உருண்டு போயிருந்தா, இல்லாட்டி சொலிட் சிலிண்டர் உருண்டு போயிருந்தா, சொலிட் சிலிண்டர் உருண்டு போயிருந்தா அவ்வளோ ஹைட் அப்பன் போயிருக்கும். வீஸ்கே 3 வீஸ்கேட்டோ 4G. என்னோட கட்டிக்கார மனசில் பார்க்கறது, இவர் என்ன ரேஷியோவில் எப்பன் இருக்கும்? 2:1 இருக்கு. இவர் ½ MB ஸ்கேர், இது 1/4 MB ஸ்கேராக இருக்கு. அதில் பாதி எக்ஸ்ட்ரா ஒரு 2 வரும் கீழே ½. அப்போ 2:1. இதுக்காக போகிற உயரம் வீஸ்கேட்டுங்கள் 2G, இதால போகிற உயரம் வீஸ்கேட்டுங்கள் 4G. அரையும் காலும் கூட்டப்பட்ட வளர்ப்பேன், ஹாஃபும் குவார்டரும் கூட்டப்பட்டா 3/4. விளங்குதா? அப்போ இதே கேள்வி ரிங்குக்கு வந்தபடியா செகண்ட் ஆன்சர், டிஸ்க்கு வந்திருந்தா இந்த ஆன்சர் வந்து ஐ திங்க் பாசிபிள் கேட்டு கேள்வி இதான். பாசிபிள் இதான் படியாம இப்போ என்னத்தை புதுசாக ஒன்றும் கேட்க மாட்டாங்களே. அங்கே டிஸ்க்கு கேட்டது, இங்கே ரிங்கு கேட்டு. அப்போ இல்லை, நீ படிக்க என்ன செய்யணும் பெண்? எல்லா வடிவத்துக்கும் படிக்கும். போட்டு ஓகே சொல்லுடா. இந்த கேள்வி எக்ஸாம்பிள் செய்யக்கூட 2016 ஞாபகம் வந்துருக்கும். எத்தனை பேருக்கு ஞாபகம் வந்து சோயில வந்தா ஓகே, காட்டியப்பன் சங்கடா எல்லாமே பாஸ், மோஸ்ட்லி பாஸ் பேப்பரா மாறி மாறி வரும் இல்லையா? டக்குன்னு போட்டு ஓகே சொல்லு. கட்டிக்காரர் லீனாக்கள் நான் அடிக்கிற ஞாபகத்து கூட அண்ணாக்காண்ட ஹெல்ப் இல்லாதாக்கள், பர்சனல் கிளாஸ் இல்லாத ஏக்கு படிக்கிறாக்கள் அக்கண்டு எழுதிட்டு ஓகே சொல்லணும். நீ தான் கூட்டிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ஓகே சொல்லு. ஃபர்ஸ்ட் ஓகேடா, ஸ்டார்ட் பண்ணுவோமா? 13. What is the time taken for light to travel through a transparent medium of thickness 4 millimeter made of a material with refractive index 3? Time cut. 13ஆம் கேள்வியில velocity is equal to distance or time. Therefore, time is equal to distance or velocity. எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போறாராம்? 4 mm போறாராம். இப்போ நாங்கள் என்ன கண்டுபிடிச்சு தெரியும்? வெலோசிட்டி, வேகம். வேகத்துக்கு என்ன பெண் சாப்பாடு? 2005ஆம் ஆண்டு 10ஆம் கேள்வி சீக்யூட் ஆப்பன் நான் படிக்கிற காலத்துல ஞாபகம் இது. இதே கேள்வி 1982 இருக்காக்கம். என்ன அண்மையில வந்து 2005 கொஸ்டின் நம்பர் 10 ஸ்டேட்மெண்ட் சி ஞாபகம் இருக்கா? n is equal to c/v. முறிவு சுட்டியல் என்றது என்ன பெண்? வழியில் ஒளியின் வேகத்துக்கும் வெற்றிடத்தில் ஒளியின் ரெண்டு மூன்று தானே ஆல்மோஸ்ட். வெற்றிடத்தில் ஒளியின் வேகத்துக்கும் ஊடகத்தில் ஒளியின் வேகத்துக்குமான வீதம் முறிவு சுட்டியாகும். The ratio between velocity of light in vacuum over velocity of light in a medium. இதுல இருந்து v சப்ஜெக்ட் பண்ணோம்னா CO என்ன வரும்? CO வலடா 3/18. என்ன வளப்ப n வந்து n வந்து 3 தான். அப்ப 1 × 10⁵. ஓகே, 1 × 10⁵. ப்ராக்டிக்கலாக அப்படி ஒரு நேச்சுரல் ஊடகம் இல்லை. என்ன என்ன நாங்கள் என்ன பார்த்தோம்? டைமண்டுக்குள்ள பார்த்தோம். டைமண்டுக்கு ஹையஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 2.4. இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கலாம். ரைட், நீ அதை எப்படி ஒரு பண்ண சுருக்கிற ஈஸிக்கு தான் இருக்கு. வேகம் என்ன பெண் வேகம்? 4 ஒருபடியா இருக்கு, இல்லை 2 படியா இருக்கு. ரைட், 4/1 is 4 தான்.
மூன்று எட்டால பிரிச்சா எவ்வளவு? 10 18 போனா 10 செகண்ட். சரி, அப்ப நான் சொல்லிக்கிற கேள்வி சொன்ன இல்லை தானே? எத்தனையாம் ஆன்சர் பொறுத்தோம்? கொஸ்டின் நம்பர் 13, ஆன்சர் நம்பர் 2 இஸ் கரெக்ட். டக்குன்னு போட்டு ஓகே சொல்லு. சில பேர் ஜூமில் பேர் இன்ஆக்டிவ் தான். மார்க்ஸ்லையும் பார்க்க அதே மாதிரி இருக்கு. வேணும் ரேங்கில் வாராக்கள் பார்த்தா ஜூமில் ஆக்டிவாக இருப்பாங்க. ஜூம் தானே இப்போ டிரெக்டர். இப்போ பாப்பா பாதிக்கு பாதி தான் பெருமைன்ற கும்பாடங்கள் எல்லாம் வீக்காமல் இருக்கும் நிச்சயில அந்த கெப்பாசிட்டி. நீ கேம்பஸ் போனாலும் வைப்பேன் ஆன்லைனில் நிறைய லெக்சர்ஸ் நடக்கும். அங்கே அதில் அந்த லெக்சர்ஸில் இத்தனை ஒன்று சொல்லலாம். சரி, ஓகே பெண் போட்டு கட்டிக்காரு. நீ அவங்கள விட எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போயிடலாம். ரைட், போறாக்கள் ஓகே பெண் அடுத்து போமா. இந்த ஸ்டானக்கு கொஸ்டின் நம்பர் 14. இது ஜென்ரலாக ஒவ்வொரு வயசுல மாற பெண் அது வளமே தான். இப்போ படத்தை கடந்துட்டு இப்போ வந்து நிற்கும் சொல்லாமடா அண்டியை கூட்டிகிட்டு வரும். என்னண்டு எக்ஸாம் வந்து நிற்கும். எக்ஸாமுக்கு முதல் மாதத்துக்கு முதல் எங்கே வைக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் தெரியும் பெண். அப்படி எல்லாம் என்ன கடைசி நேரம் செய்து பெரிய இம்பெக்ட் இருக்கான்னு ஓகே. அது ஒன்று குழப்பற மாதிரி மீற சொல்லுவார். ஓகே, சரி 14 இப்போ பெண். Two capillary tubes A and B of equal length with radii R and R by 2 respectively are connected in parallel. The viscous liquid is allowed to flow through them under the same pressure difference. Right. அப்ப ஒரு வித்தியாசம் கொடுக்கிறோம்னாலே என்ன வகை பாய்ச்சல் பெண்? parallel flow. parallel pressure difference same. அப்ப என்ன சேமா இருக்கும்? pressure parallel இருந்த என்ன சேம் பெண்? pressure difference same. Q add on, flow rate add on. சும்மா தியரியா சொல்லி தரேன் பெண், தேவையில்லை எக்ஸ்ட்ரா. சீரியஸா இருந்தா என்ன கூட்டுப்படும் வைப்பேன்? ப்ரெஷர் டிஃபரன்ஸ் ஆட் ஆகும்னா எது சேமா இருக்கும்? ஃப்ளோ ரேட் சேமா இருக்கும். பரலா இருந்தா என்ன பிரச்சனை? பரலா இருந்தா ப்ரெஷர் டிஃபரன்ஸ் சேமா இருக்கும், ஃப்ளோ ரேட் ஆட் ஆகும். சீரியஸா என்ன சேம்? சீரியஸா இருந்தா ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கூட்டுப்படும், எது சேமா இருக்கும்? ஃப்ளோ ரேட் சேம். சரி, ஓகே. அப்ப இங்க வா, உங்களுக்கு ஃப்ளோ ரேட்டை கண்டுபிடிப்போம். என்ன ஈக்குவேஷன்? பொசைல் ஈக்குவேஷன் சொன்னது வால்யூம் ஃப்ளோ ரேட் இஸ் ஈக்குவல் டு பை அடுத்த 4 டெல்டா பி ஓவர் 8 ஈட்டா எல். என்னென்ன சேமடா? எல் சேம், ஐ சேம், 8 சேம், ப்ரெஷர் டிஃபரன்ஸ் சேம், ஒரே லிக்விட் அப்போ விஸ்கோசிட்டி சேம். ஆர் எத்தனை மடங்கு பெண் குறைவு? ஆர் எத்தனை மடங்கு குறைவு? ஆர் இது ஆர் பை 2. எத்தனை மடங்கு? 2 மடங்கு. ஆர் 2 மடங்கு குறைஞ்சா அதுன்ற ஃபோர்த் பவர் எல்லாம் பெண். அப்போ வால்யூம் ஃப்ளோ ரேட் என்ன செய்யணும் பெண்? கியூ வந்து எத்தனை மடங்கு குறையும்? கியூ வந்து 16 மடங்கு குறையும். என்ன 2 to the power of 4 is 16. நோ, அப்போ 2 மடங்கு, ஆர் வந்து 2 மடங்கு குறைஞ்சா கியூ வந்து எத்தனை மடங்கு குறையும்? 16 மடங்கு குறையும். அப்போ இதுக்குள்ளால 8 சென்டிமீட்டர் கியூப் செகண்ட் மைனஸ் 1 போனா அதில் 16 பிரிச்ச எவ்வளோ? 8 16 பிரிச்சா ஹாஃப் ஆடா. இதுக்குள்ள ஹாஃப் போகும். ஹாஃப் சென்டிமீட்டர் கியூப் செகண்ட் மைனஸ் 1. 18 16 பிரிச்சா ஹாஃப் தான். நீ காட்டணும், அப்படி இப்படி இல்லை இருக்க மாட்டேன் எனக்கு. 18 over 16 is half. அப்போ இதால போகிறது 8, இதால மட்டும் போகிறது கிட்ட ஹாஃப். அப்போ அந்த விட இருந்தால் கேர்லெஸ் போட்டுறாத. எங்களுக்கு கேட்டது பெண் டோட்டல் மேலே 8 கீழே ஹாஃப். அப்போ டோட்டல் எவ்வளோ பெண்? டோட்டல் 8.5 சென்டிமீட்டர் கியூப் செகண்ட் மைனஸ் 1. செகண்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே, ரைட். ஓகே சொல்லு. இங்கிலீஷில் ஏதோ 10⁻³ அடிபட்டிருக்கு, அதை வெட்டி விட்டீங்களா? சரியா, இங்கிலீஷில் மட்டுமே. இங்கிலீஷில் எக்ஸ்ட்ரா ஏதோ 10⁻³ அடிபட்டிருக்கா, அது தமிழ்லேயும் இருக்காடா? எங்களோட பேப்பரில் அப்படி வரா. நான் நிறைய ஒர்க் பண்ணுவோம்டா, தமிழே இல்லையா? அதெல்லாம் ஒமிட் பண்ணச்சு. தமிழில் சரி, இங்கிலீஷில் ஏதோ ஸ்பெஷலில் 10⁻³ வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அதை வெட்டி வெட்டிடுச்சு. ஓகே, அடுத்து போக. அடுத்து நாங்கள் இப்போ கொஸ்டின் நம்பர் 15 15 லைக்
மூன்று பந்துகளை எறியக்க 3 பாதைகள் மூணுலேயும் என்ன செய்யுது? அப்ப மூணுலேயும் என்ன செய்யுது? ஒரு வெர்டிக்கல் ஹைட் எப்படி இருக்கு? வெர்டிக்கல் ஹைட் சேம் இருக்கு இல்லையா? வெர்டிக்கல் ஹைட் மூணுக்கும் சேம். இது 1, இது 2, இது 3. வெர்டிக்கல் ஹைட்டுக்கு என்ன பெண் சமன்பாடு? h is equal to v square over 2g. The maximum vertical height is v square over 2g. v என்னது vertical velocity வச்சுக்கல? Yes. Upward velocity. v square over 2g. இப்போ மூன்று பேருக்கும் vertical height same, 2g same என்றபடியா மூன்று பேருக்கும் vertical velocity எப்படி இருந்திருக்கணும்? should be same. நிலைக்குத்து உயரம் நிலைக்குத்து கதி சமனா இருக்கும். அப்ப என்னென்ன பட சரியா? இப்ப நிலைக்குத்து கதியில் சமன் v1 v2 v3 எல்லாம் சமனா இருக்கணும்னா 2ஆம் விட 3ஆம் விட 5ஆம் விட சரி. ஓகேடா? சரி. அடுத்து டைம் ஃபிளைட் கேட்டு டைமை முடிப்புமா? ஹொரிசோண்டல் ஸ்பீடுக்கு போது டைமுக்கு போவோம். டைமுக்கு என்ன பண்ண சமன்பாடு? டோட்டல் ஃபிளைட் டைமுக்கு சமன்பாடு 2 vertical velocity over g. ஞாபகம் இருக்கா? 2v over g. அதுவும் சேமா இருக்கணும். இதுல அப்ப 2 சேம், g சேம், vertical velocity மூணு பேருக்கு சேம் என்று கண்டுபிடிச்சிட்டோம். அவை டைம் சேம். எக்ஸெப்ட் பண்றியா? அப்ப மூன்று பேருக்கும் டைம் சேமா இருக்கணும்னா என்னென்ன விட சரி? அப்ப 3 5 சரி, அதுல எது வெட்டப்படுது? 2 வெட்டப்படுது. 2 is go. அப்ப பெண்டிங் இருக்கிற ஆன்சர்ஸ் என்ன? பெண்டிங் இருக்கிற ஆன்சர்ஸ் 3,5. விளங்குதாடா? இதெல்லாம் 28க்கு போன கிளாஸ் படிப்பிச்ச. மேக்ஸிமம் ஹைட்டுக்கு என்ன பண்ண சமன்பாடு? v square over 2g. மூன்று பேருக்கும் மேக்ஸிமம் ஹைட் சேம் என்றா மூன்று பேருக்கும் வெர்டிகல் வெலோசிட்டி எப்படி இருக்கணும்? சேம். இலக்குத்து கதிசம். அண்ட் ஃபிளைட் டைம் பரப்பு நேரத்துக்கு என்ன பண்ண சமன்பாடு? 2v over g. 2 சேம், v சேம் இப்ப காட்டிட்டோம். அப்ப ஜியும் சேம். அப்ப டைம் எப்படி இருக்கணும்? ஃபிளைட் டைம் எப்படி இருக்கணும்? சேம். அப்ப ரெண்டும் பொருந்தி போற விடையில் என்ன பண்ண? ரெண்டும் காம்ப்ரமைஸ் ஆன ஆன்சர் 3 or 5. 3க்கும் 5க்கு என்ன கண்டுபிடிக்கிறது? 5 என்ன சொல்லுது? ஹொரிசோண்டல் ஸ்பீட் சேமா அப்படி இருக்க முடியாது அப்படின்னு ஒரே இடத்துல வந்து விழுந்திருப்பாங்க. ut plus half a square ஹொரிசோண்டலா போறோம். ஹொரிசோண்டல் ஆக்சிலரேஷன் இல்ல, அப்ப வலாம் 0. அப்ப s ut. டைம் மூன்று பேருக்கும் சேம். But to whom horizontal velocity is greater, distance will be greater. கிடைத்தூரம் கூடினாலுக்கு என்ன கூட? கிடைக்கதியும் கூட. அப்ப யாருக்கு கூட தூரம் போயிருக்கிறார்? 3 கூட தூரம் போயிருக்காருண்டா u3 is greater than u2, u2 is greater than u1. இதப்ப ஆன்சர் 15ஆம் கேள்விக்கு 3ஆம் விடை. ஓகே, டக்குன்னு போட்டு ஓகே சொல்லலாம். u சேம் வராது. ஸோ 3 5ல் 3 மட்டும்தான் ஆன்சர். முதலே போய் பார்க்கட்டா, ரிவர்ஸ்ல வரட்டான். u சேமா இருக்கக்கூடாதாம் அப்படின்னா அதுல போய் ரிவர்ஸ் தட்டிக்கிறது. டைம் சேமா இருக்கணுமா? அப்ப 3 மட்டும்தான். முதல்ல ஜூவை பார்த்துட்டு வரட்டான். ஓகே அப்படின்னு சொல்லி சரி. ஓகே 16 போமாடா. பதினாறுங்கிற பாசிபிள் என்ன கேள்வியடா? வெகன் கேள்வியா? வெகன் கேள்வியா? எத்தனை மீட்டர் மனிதன்? 11 மீட்டர் வெகன். மனிதன் மேஸ் 100, பலகின் மேஸ் 1000. மனிதன் போனது 1 மீட்டர். சரி, வெகன் போனது 1 மீட்டர், மனிதன் போனது 10 மீட்டர். ஞாபகம் இருக்கடா? 1998 நான் வச்சுக்கிறேன். எனக்கு இயர் அவ்வளவு ஷாப்பா ஞாபகம் இல்லை. உனக்கு இதான ஃபுல் டைம் ஜாப் அமெரிக்கன் திருப்பி திருப்பி சேர்ப்பா. மற்ற பாடங்கள் அவ்வளவு டைம் செய்ய டைம் ஆகுனா அவ்வளவு காலம் செய்ய டைம் ஆகுது. டக்குன்னு படிச்சு முடிச்சிடும். அடுத்த 10 மாசத்துக்கு தானே பாதி பாடம் முடிச்சிடும்டா. மெக்கானிக்ஸ் நீ இது வரைக்கும் நிறைய தடவை செய்திருப்பாயே நான் நினைக்கிறேன். எல்லா மற்ற பாடங்களையும் அவ்வளோ காலம் செய்யக்கூடிய. ஆனால் அவ்வளோ படிச்சதுக்கு பார்த்தாடா லாஸ்ட் இயர் 2025 எவ்வளோ வந்த பெண் 12 கேள்வி வந்துருக்கு இல்லையா? நீ பார்த்துறாங்களா? தெர் ஆர் 12 கொஸ்டின். நீ இவ்வளோ ஒர்க் பண்ணது இனி ஒர்க் பண்ண டைம் இருக்கா? அப்போ இனி கடை 2 எல்லா பாடம் வந்துடும். இனி லைட்டாக பார்த்துச்சு. ஓகே, இதுவா அதுக்கு ஷார்ட்கட்டுகள் நிறைய இருக்குது தானே பெண். ப்ராப்பராக பார்த்துட்டு ஷார்ட்கட் போமா? இரண்டு சில ஷார்ட்கட்டை சொல்லிட்டு போட்டா பெண். ஈக்குவேஷன் ஒழுங்கா செய்வோம். என்ன ரேஷியோவில் மேத்ஸ் இருக்க பெண்? மேத்ஸ் ரேஷியோ எப்படி இருக்க பெண்? மேத்ஸ் ரேஷியோ 1:4 இருக்கு. 50 கிலோ 200 கிலோ 1:4. போன தூரம் எப்படி இருக்கணும்? போன தூரம் 4:1 இருக்கும். ஆப்போசிட்டா இருக்கும். மேத்ஸுக்கு டிஸ்டன்ஸ் ஆப்போசிட். ஃபெட் ஆனால் கொஞ்சம் தூரம் போவார், பேரம் குறைஞ்சதுக்கு என்ன தூரம் போகும். மேத்ஸ் ரேஷியோ 1:4 டிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்கணும்? 4:1. டோட்டல் டிஸ்டன்ஸ் பெண். டோட்டல் டிஸ்டன்ஸ் how much? 5 மீட்டர். அப்போ கூட்டா 5 மீட்டர் வரும். ஈஸியாக போட்டு ஈஸியாக போட்டு. அப்போ இது 4 மீட்டர் போயிருக்கும் மனிதன். பலகை எத்தனை மீட்டர் போயிருக்கும்? பலகை என்ன ட்ராலியில் போயிருக்கும் 1 மீட்டர். அது கவனமாக இருக்கும். இது கேள்வி. மேன் நடந்த தூரம் மட்டும் கேட்டா 4 மீட்டர்,
ட்ராலி போகணுன்னு கேட்டால் 1 மீட்டர், அது விடையிலே இல்லை. வேறு என்ன செய்யலாம்? வேறு மீடியம் ஈக்குவேஷன் படமாக்கலாம். குட். டிஸ்டன்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. எம்எல்ஓவை எம் பிளஸ் எம் வழியாக கோணமாக இருக்கும் கோணம். மேஸ் ஆப்போசிட்டா போடணும். இப்போ மேன் போன தூரம் உண்டா ஆருண்ட இப்போ மேஸ் போடணும். இப்போ ட்ரோலின்ற மேஸ் போடணும். ட்ரோலி போன தூரம் உண்டு கேட்டா என்ன செய்யணும்? மேனிட மேஸ் போடணும். கீழான் ரேஷியோ எப்பவுமே அப்படித்தான் இருக்கும். ஆப்போசிட்டா போடணுமா? இது ஒன்று மெமரி உள்ளாக்கள் செய்யணும். நாங்கள் மெட்டாக்கள் ஈக்குவேஷன் போட்டுடுவோம். இது சும்மா மேத்ஸ்கார நேரம் செய்கிறாக்களுக்கு மெமரி பவர் உள்ளாக்கள் எப்படி செய்யலாம்? மேன் போன தூரம் உண்டா மேஸ் ஆஃப் ட்ரோலியால பெருக்கணும். ட்ரோலி போன தூரம் உண்டா மேஸ் ஆஃப் மேனால பெருக்கும். இதுல போய் தானே கேள்வி போட்ட எம் எவ்வளவு? 200 கிலோ. போன தூரம் எவ்வளவு? 5. இந்த கேள்வி நான் கேள்வி போறேன். 5 மீட்டர். இவர் 200 கிலோ கேபிட்டல் எம், மற்றது 50 கிலோ. சுருக்கின அழகா சுருக்கின என்ன வரும்? பென் ஆன்சர் ஷுட் பி 1000/254 மீட்டர். இது ஒரு மீடியம் மெத்தட், இது ஒரு ப்ராப்பர் மெத்தட். அண்ட் வேற என்ன மெத்தட் பார்க்கலாம்? பென் இன்னொரு மெத்தட் இருக்கு. சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்குது முதல் பார்த்து பிறகு அதே இடத்துல இருக்கும்னு காணலாம். என்ன பென்? தேர் இஸ் நோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். புறவிசை தாக்கையில திணிவு மையம் நகரக்கூடாது. அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி முதல் இருக்கிற இடமும் புற இருக்கிற இடமும் சேம் என்று காட்டி நிறுவனம். நான் எல்லாத்தையும் விட ஈஸி டிபிக்கல் சேம் மெத்தட் படிப்போம்டா. as there is no net external force, தொகுதியில புறவிசை ஒன்றும் தாக்காதபடியா உந்தம் காப்படையும் conservation of momentum பார்க்கும். இப்படி நடந்து போய்க்க காலால ட்ரோலியை பின்னுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் கொடுப்பார், ட்ரோலி மனிதனுக்கு முன்னுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் கொடுக்கும். சிஸ்டமா பார்த்தா ஒன்று என்ன பெண் செய்யும்? ஒன்று கேன்சல் ஆகும். அப்ப தொகுதியில என்ன தாக்கல? பெண் தொகுதியில புறவிசை தாக்கல், நோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், தேறிய புறவிசை தாக்கல். அப்ப என்ன காப்படையும்? அப்ப என்ன காப்படையும்? அப்ப புறவிசை தாக்காட்டி உந்தம் காப்படையும். தொடங்குமாடா. அப்ப இனிஷியலி ரெஸ்ட்ல இருக்குது. அப்ப இனிஷியல் மொமெண்ட் should be equal to final moment. இனிஷியல் மொமெண்ட் 0. ஃபைனல் மொமெண்ட் போடுமா? எவ்வளவு தூரம் போயிருக்கிறார்? எத்தனை கிலோமீட்டர் நினைப்பேன்? இப்படி இதுல இருந்து 50 கிலோ இப்படி முன்னுக்கு நடக்க உனக்கு தெரியும் நினைப்பேன். பார்த்துருப்பேன் கேள்வியில. இவர் முன்னுக்கு நடக்க இந்த பலகை எங்கடா போகுது? பேப்பர்லயே நடந்து பார்க்கலாம். நடக்க பேப்பர் பின்னுக்கு போகுது பேர். இங்கே இருந்து இவர் நடந்து இங்க விரைக்க பேப்பர் கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டு இப்படித்தான் வந்து மனிதன் இந்த இடத்துக்கு விரைக்க அந்த ட்ரோலி கொஞ்சம் பின்னுக்கு போயிருக்கு. எவ்வளவு தூரம்? ஒரு எக்ஸ் தூரம் போயிருக்கு. ஓகே, இவர் போன தூரம் எவ்வளவு? 5 மீட்டர் போற ட்ரோலி சார்பாக ட்ரோலி எக்ஸ் தூரம் வந்துட்டு. அப்ப எங்களோட ஈக்குவேஷன்ல நாங்கள் பார்க்குற ஈக்குவேஷன் யார் சார்பா போறோம்? அப்ப எர்த் ரிலேட்டடா போறோம். அப்ப எர்த்ல இருந்து ஃப்ரேம்ல இருந்து பார்க்குற ஆளுக்கு எவ்வளவு தூரம் அப்ப போயிருக்கிறாரா? 5 மீட்டர் போயிட்டு எக்ஸ் மீட்டர் பின்னுக்கு வாராருன்னா அந்த இனிஷியல் பாயிண்ட் சார்பா எவ்வளவு தூரம் போயிருக்கிறார்? 5 - x தான் போயிருக்கு. இது விளங்குதான்? எங்களோட பாசமா அந்த படகுல வெகன்ல 11 மீட்டர் போறார். வெகன் 1 மீட்டர் பின்னுக்கு வந்துட்டுது. அப்ப எர்த் சார்பா எத்தனை மீட்டர் போயிருப்பார்? 10 மீட்டர். சிமிலர் 5 மீட்டர் முன்னுக்கு போறார். ஆனா படகு எக்ஸ் தூரம் பின்னுக்கு வந்துட்டுது. அப்ப அந்த எர்த் சார்பா எவ்வளவு தூரம் போயிருக்கிறார்? 5 - x. ஓகே, இதை காணுங்க. சரி, ஓகே. அப்ப ஃபைனல் மொமெண்டம் எத்தனை கிலோ? 50 கிலோ. வெலோசிட்டிக்கு பதிலாக போன தூரம் 5 - x over time. ட்ரோலிக்கு மைனஸ் போடணும். என்ன பேர் மைனஸ் போடணும்? இட் இஸ் மூவிங் இன் ஆப்போசிட் டிரெக்ஷன். நாங்கள் ரைட் சைடு எடுக்கிறோம். ஆப்போசிட்ல போனா மைனஸ் மேஸ் 200 போன தூரம் x ஓவர் டைம் t. இதெல்லாம் கொண்டா 200x over time t is equal to 50 5 - x over time. எங்களோட பாசிபிள் அடிக்கடி சந்திக்கிற ஒரு வேர்டு என்ன? சிமல்டேனியஸ். ரெண்டு பேரும் நடக்கிற தூரம் எப்படி இருக்கணும்? சேம். படகு முன்னுக்கு மனிதன் நடக்க மட்டும்தான் ட்ரோலி பின்னுக்கு போகும். சேம் டைம் என்ன? சிமல்டேனியஸ். இப்போ டீம் விட்டு ஓகே, சைமல்டேனியஸ் படியா டீம் விட்டு 50 200 விட்டுப்பட்ட என்ன? 4x = 5 - x, 5x is equal to 5, x is equal to 1. நான் அந்த விடையை காரணம் பாஞ்சிருவேன். x = 1ன்றது ட்ரோலி போன தூரம். படைய கேர்ஃபுல்லா இருக்கணும். மனிதன் போன தூரம் உள்ளது 5 - x is how much? 5 - x. ஆகவே 4 மீட்டர். 5ல இருந்து 1 போனா அப்ப இடம்பொருள் தெரிந்த இது எஸ்ஏக்கு, இது எம்சிக்யூக்கு. இது சும்மா செக் பண்ணலாம், வெரிஃபை பண்றது. ரெண்டையுமே வெரிஃபை பண்ண பயன்படுத்தலாம். மாறி மாறி செய்தா அதால தாண்டா நிறைய பேர் இதை கொண்டு எஸ்ஏக்களினாலுமே வராது, இதை கொண்டு எம்சிக்யூக்களினாலுமே வராது. நமக்கு இடம்பொருள் தெரியும் தானே. டாக்டர் போறாள், இன்ஜினியர் போறாளுக்கு எலிக்கோல் 16ஆம் கேள்விக்கு ஆன்சர் 2. 3 மெதட்டும் படிப்பிக்கிறோம். இன்னும் வகுப்புல இன்னும் 5-6 மெதட் பார்த்து நாங்களாக்கணும். ரைட், இவ்வளோ காணும். கேள்வி முடிக்கலாப்பன் டக்குன்னு போட்டு ஓகே சொல்லு. இன்றைக்கு வகுப்பு செலவில் உனக்கு ஈஸியா இருக்காது. எல்லா பாடம் மாறி மாறி கேட்க கிடைக்கிற தன்மை இருக்காதா? கஷ்டமா இருக்கு. ஒரே மாதிரி அது நீ பழகணுமே.
20 பாடம் 20 ஹெரிங்கில் அப்போ 20 கொஷனும் 20 டிஃப்ரெண்ட் ஹெரிங் அவ்வளோத்தையும் டச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் கேட்டுங்க. டக்குண்டு போட்டு ஓகே சொல்லு. அதெல்லாம் கணக்கு காய்ச்சிட்டேன் அதை விடு. இதுலங்க அப்போ மேத்ஸ் எந்த ரேஷியோவில் இருக்குது 1:4 50 கிலோவுக்கு 200 கிலோ. போன தூரம் அப்படி இருக்கணும். போன தூரம் 4:1. அப்போ இவர் 4 மீட்டர் போயிருப்பார், இவர் 1 மீட்டர் போயிருப்பார். சரியாடா? இதே கிழங்குற பாஸ் பேப்பர் அங்கே 1:10. அப்போ இவர் 10 மீட்டர் போனவர், இவர் 1 மீட்டர் போனவர். ஞாபகம் இருக்கா? அதே தான் சரி. அதே கேள்வி இவர் அனுப்பின ஐடியா சரி. இப்படிதான் வரும், இப்படிதான் வரும். ஓகே 16 முடிஞ்சா அடுத்த 17 போமா டக்குன்னு சொல்லப்பேன் செய்வோம் ஒரு ஃப்ளோவில். இப்போதைக்கு பேன் அந்த ஒரு ஃபயர் வந்துட்டாடா. இன்னும் எல்லாரும் சொல்லுவாங்க அடுத்த வருஷம் இதே நாள் உனக்கு வகுப்பு, நேற்று அவங்களுக்கு வகுப்பு முடிஞ்சு இல்லையா, 26 வகுப்பு முடிஞ்சு. ரைட், அடுத்த வருஷம் இதே நாள் உனக்கு கிளாஸ் இருக்கா, சேம் டேட்டுக்கு கிளாஸ் இருக்கா. அதுக்கெல்லாம் படிக்கிறதெல்லாம் படிச்சு முடிச்சிடும். நெக்ஸ்ட் இயர் 1 இயர் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஓடும். நீ இப்போ இருக்கிற மூட பார்த்தா ஓடி முடியுமோ இல்லை. ரைட், அது உண்ட பிரச்சனை, நீ தான் பார்த்துக்கோ. சரி ஓகேடா, அடுத்த போமா 14 நெக்ஸ்ட் இருக்கிறியா? போமா அந்த தொடங்கி போனிய இல்லை தொடங்கிக்கிறது அதே ஆசை இருக்கா? இப்போ ஒரு லூப் ஓடிட்டேன், என்ன 1.5 லூப் ஓடிட்டேன், இப்போ கடைசி லூப் ஓட போறாய். அதை இன்ட்ரெஸ்ட் இருக்கா முடிச்சு எடுத்து முடிக்கொண்டு இருக்கா, இல்லாட்டி வர்றது வரைக்கும் சிலது ஃபெடப்பாகி விட்டுருக்கேன். எத்தனை பேர் இடையில ஃபெடப்பாகி விடுவாங்க. இப்போ தொடர்ந்து அதே வரையில் ஓடுறையில் இருக்கு. சரி போடுவோமா? 17 A light ray incident on an equilateral prism is shown in the figure. அப்ப ஈக்குவலேட்டர் பிரிசம் என்ன டேட்டா பண்ண கோணம், ஒவ்வொரு கோணமோட நிறைய கோணம் வருது. உங்களுக்கு அரிய கோணம் தான் முக்கியம். பிரிசம் ஆங்கிள் 60. அதுல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் பிரிசம் ஆங்கிள் 3/4 ஆகும். ஒரு கோணத்துல வந்து படுற ஐ வந்து என்னவாமடா 3/4 மடங்கு ஏஆர், இந்த 3/4. அப்ப 3/4 ஆஃப் ஏ எவ்வளவு? நீ 60 பிரிச்ச எத்தனை பாக? 45 பாகடா. 45ல வந்து படுறாரு. திஸ் இன்சிடென்ட் ஆன் 45 45 பாகையில படுற பட்டுட்டு இன்னொரு படுத்தார ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸும் சேமா, படுகோணமும் வெளிப்பட கோணமும் சேமா. படுகோணம் வெளிப்பட கோணத்துக்கு சமன்டாப்பன் அது எப்படாது நிகழும், எப்ப நிகழுமடா இழிவிலகல் யூனோ ரைட், மினிமம் டிவியேஷன். அப்ப மினிமம் டிவிஷன் உனக்கு இன்னொரு தியரி தெரியும், 2012 எல்லாம் வந்தேன்னு கலியில கேட்டவர். மினிமம் டிவிஷன் நடக்க இந்த சிமெட்ரிக் பிரிசம்ஸ்ல முறிஞ்சு போற கதிர் 3ஆம் முகத்துக்கு சமாந்திரம் இருக்கு. இதெல்லாம் தெரியுமா? இழிவிலக நிலையில இந்த ரிஃப்ராக்டட் ரே இருக்கு தானே, அது 3rd ஃபேஸுக்கு பெறல யூனோ ரைட். இப்படி வாங்க என்ன செய்வோம் கடைசியா படுகோணமும் வெளிப்படக்கணும் செய்யும். 45ல பட்டா 45 வெளிப்படும். ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸும் சேம். இன்னொரு தியரி என்ன சொன்னியப்பேன், இப்போ ஐயும் சேம்ன்றபடியா I1ம் I2ம் சேம்ன்றபடியா அதுக்கு பேர் மினிமம் டிவியேஷன் சொல்லிட்டேன் இழிவிலகம். அப்ப இதெல்லாம் தேர்வு தெரிஞ்சாதான் விளங்குமா, இல்லாட்டி கஷ்டமா படிப்பிக்க மிஸ் பண்ணியிருந்தா விளங்காது. அப்போ I1ம் I2ம் படுகோணமும் வெளிப்பட கோணமும் சேம்ண்டா அதுக்கு பேர் மினிமம் டிவியேஷன் இழிவிலக. அப்படி இழிவிலகல போய் இன்னொரு தியரி என்ன சொல்லாம பெண், இந்த R1 மாற்றம் அப்படி இருக்கும். சரி, R1 is equal to R2. சில பேர் ஒழுங்கா படிச்சுக்கிறேன், சில அக்கறையெல்லாம் இருந்திருக்கும் ஸ்கூல் சார்ல படிச்சுக்கொள்ளுங்க. அப்ப R1 மாற்றும் சி. உனக்கு இன்னொரு தியரியும் தெரியும், R1 R2 என்ன பேர், இன்னொரு தொடர்பு இருக்கு. A is equal to R1 plus R2. அப்ப A ரெண்டும் சேம். அப்ப 2R is equal to A இந்தா A 60 தந்திருக்கு. அப்ப R எவ்வளவு பெண், R is 30 டிகிரி. ஆமா இல்லையா? இப்படி எல்லாம் எழுதி காட்டுதல் பெண். ரெண்டு சமன் 30 ரெண்டு சமன் கூட்ட 60 ஒன்று எவ்வளவு 30. அப்ப இவரும் 30 டிகிரி, இவரும் பெண் 30 டிகிரி. நீ என்ன போடலாம்? நீ என்ன போடலாம்? என்ன வேணும் இப்போ? வாட்ஸ் கொஸ்டின்? என்ன வேணும் என்னன்னு? அப்ப இதுல போட்டா சரி, சினல்ஸ் லோ போட்டா காணுமா? ரைட். அப்ப இந்த எக்ஸ் என்ற மேற்பரப்புல சினல்ஸ் லோ போட்டாம். அப்ளை சினல்ஸ் லோ. இந்த பேரெல்லாம் வழி கட்ட தேவையில்லை, நீ டீச்சரா படிப்பிக்கிற. சினல்ஸ் லோ அட் எக்ஸ் போடு. 1 into sin 45 is equal to உங்களுக்கு என்னடா n into sin 30. sin 45 எவ்வளவு 1/2, sin 30 எவ்வளவு half. அப்ப n is equal to 2/2 √2. சரியான √2 என்ன ஃபோர்த் ஆன்சர். இது ஒன்று ஆல்ரெடி நிறைய வச்சுக்கிற சோமனுக்குள்ள மினிமம் டிவியேஷன் சொன்னபடியா வேற என்னத்துல போடலாம் காத்துட்டு ஒரே எழுதுகிறேன். ரைட், என்ன சோமனை போடலாம்? we know an equation. உங்களுக்கு என்ன derived equation என்ன சமன் sin a plus d minimum by 2 over sin.
இதெல்லாம் கவனமாக இருக்கணும்னா இந்த 2 எல்லாம் sin a பை 2 இல்லையா sin a பை 2 அதெல்லாம் எழுதிக்க பிளவுட்ராய் நம்ம வந்து கேலஸ் வரணும் சரி ரெண்டு வேறு ஏற்படுத்தினாங்க சைன் என்ன தெரியுமா அதெல்லாம் sin 60 பை 2 வேற sin 60 பை 2 வேறு அவனை வேற போடும் 2 போர்டு கேலஸ் வேறும் எல்லாரும் மனசுறான் எப்படி இதில் போடு இதில் போட்டு எடுக்கலாம் ஏ எவ்வளோ பென் 60 டி மினிமம் கண்டுபிடிக்கல தெரியாத டி மினிமம் கண்டுபிடிக்கலாம் இதுல எவ்வளவு விளத்துறாரு பென் 45ல வந்து 30ல போறார் 15 விளத்துற இதுலயும் எவ்வளவு டிவியேட் பண்றாரு 15 அப்ப டோட்டல் டிவியேஷன் இருக்கு டோட்டல் டிவியேஷன் 30 ஆகுது இல்ல ஹவு மச் டோட்டல் டிவியேஷனுக்கு 2D ஒரு சமன்பாடு இருக்கு தெரியுமா பண்ணுதுல நம்ம சொல்லி கட்டிக்கார பிள்ளைகள் பிடிச்சிக்கோ இவ்வளவு அடிப்பா தேவையில்லை எல்லாத்தையும் சொல்றேன் பிடிக்கக்கூடிய பிடிச்சிக்கோ அப்படி எல்லாம் செய்யலாம சொல்றேன் 45ல பட்டு 30ல போறாருன்னா எவ்வளவு டிவியேட் பண்றாரு 50 இதுலயும் எவ்வளவு 50 சிமிலர் அப்ப டோட்டல் எவ்வளவு பென் 30 டிவியேட் பண்றாரு அப்ப டிவியேஷன் இஸ் 30 அதில் போட்டு 60 சாக்க 30 2 சைன் 60ங்கள் 2 30 போட்டுக்கொள் சைன் 90 பை 2 45 சைன் 45 இதே விட தான் வரும் சைன்ஸ் 30 ஓகே பிடிச்சா அதை விட தான் இருக்கும் அப்புறம் மெட்ஸ் டைமை வேஸ்ட் பண்ணிடு இதான் ஈஸி இதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்பன் எக்ஸாங்கோவில் டக்குன்னு இந்த சம்பளம் போகிறதுனால போடலாம் சொல்றேன் ஓகே A வந்து 60 D மினிமம் வந்து விளங்கிட்டா பையன் என்னத்துல டிக்கு என்ன ஈக்குவேஷன் D ஈக்குவல் டு I மைனஸ் ஆ எவ்வளோத்துல படுறாரு இப்போ நிலத்துல படுறாரு படுகோணம் 45 முறிகோணம் எவ்வளவு 30 அப்போ ஒரு முகத்தில் விலக எவ்வளவு ஒன் ஃபேஸில் டிவியேஷன் 50 செகண்ட் ஃபேஸ்லேயும் எவ்வளவு 15 ரெண்டும் சேம் அப்போ டோட்டல் எவ்வளவு 30 அப்போ A வந்து 60 D மினிமம் 30 போட்டாலும் விடுவேன் கொஞ்சம் வேலை தான் இதான் ஈஸியான இப்போ இது போட்டாக்கான ஒரு சிம்பிளாக சினல் ஸ்லோ போட்டாக்கான் போட்டுட்டு ஓகே சொல்லடா நீ யூனிட் பைஸ் எக்ஸாம் என்னென்ன வைக்க கிடக்கடா ஹைட்ரோசைடிக்ஸ் ஒன்று வைக்கணும் மேலே ஹைட்ரோசைடிக்ஸ் டைனமிக்ஸ் ரெண்டு சேர்ந்து ஒன்று வைப்போம் ரொட்டேஷன் மோஷன் ஒன்று வைக்கணும் தனித்தனியாக படி சொல்லி வைக்கிறேன் அண்ட் என்ன பாடம் அன்றைக்கு படித்த இதுவும் வைக்கணும் மேலே லாஜிக் கேட்ஸ் வந்து வச்சு நாங்கள் நடப்பேன் அதில் என்ன ஒன்று வச்சுப்போம் அது ஒன்று இல்லை மனதை வச்சு முடிச்சு விட்டா சரி அடுத்து போக மேடம் 17 டயர்டா போயிட்டியா ஆக்டிவா இருக்கிறியா பிடிக்கக்கூடியாக்கள் தெரியும் போகிற வாடம் கலந்து சேர்க்க கொஞ்சம் டயர்டா இருக்கலாம் நான் பிடிச்சிடும் பழகணும் நீ 50 இப்போ 20 களிக்கே டயர்டானப்ப நீ எத்தனை களி எப்போ செய்ய பழகணும் இனிமேல் அடுத்தடுத்த மாதங்களில் இந்த 4-5 மாதத்தில் 50 களி செய்ய பழகணும் தெரியுதா இது ப்ரொஃப் மேரேஜ் சொன்னதான் நினைப்பேன் முதல் எத்தனை களியில் இருந்து 1979 முதல் எத்தனை களியில் இருக்கும் வைப்பேன் பார்த்துக்கிறியா 1978 ஆண்டு பேப்பர் பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின் செய்ய கஷ்டமா பிள்ளைகளுக்கு அந்த காலத்தில் பிறகு எத்தனை கேள்வி வைப்பேன் 1979 இருந்து 2010 வரைக்கும் 2010 வரைக்குமா 10 வரைக்குமா 10 வரைக்குமே 60 கேள்வி 2011 ஒன்வர்ட்ஸ் 50 கேள்வி இதுக்கு மேலே குறைக்கிறட்டா அங்கே போயிடுவோம் இதுக்கு மேலே குறைக்கிறட்டா 40 போகணும் போட்டால் ஓலவேலுக்கும் குறைக்கணும் சொல்லி அவங்களுக்கே 40 கேள்வி ஆக்கும் இல்லையா அவங்களுக்கே 40 இருக்கு இதுக்கு மேலே குறைக்கல குறைச்சா அப்புறம் ஓலவேலோட சேர்க்க வேண்டியது சரி என்ன இப்போ செய்து போல ஒன்றும் எல்லா கலந்து 18 Consider the following statements about inertia. தமிழும் வாசிப்போமா தமிழும் டிரான்ஸ்லேஷன் இதில் மட்டும்தான் டிரான்ஸ்லேஷன் முக்கியமான இது வரைக்கும் அந்த எல்லாமே கால்குலேஷன் பண்ணி இதான் முதலாவது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தமிழை செக் பண்ண சரி சடத்துவம் பற்றிய தொடர்பான பின்வரும் கூட இருக்கிறதுக்கு சடத்துவம் எனப்படுவது பொருள் ஒன்று அதன் இயக்க நிலையை மாற்ற மறுக்கும் தன்மையாகும் எஸ் inertia is a reluctance or resistance of an object to change the state of motion is a definition அதுதான் சடத்துக்கான வரைவிலக்கணம் அசைய மறக்கும் தன்மை சடம் எனப்படும் இயங்க மறக்கும் தன்மை சடம் எனப்படும் ஒரு பொருளுக்கு மேஸ் கூடினா அசைய பஞ்சிப்படும் மேஸ் குறைஞ்சா ஈஸியா அசையும் படிச்சு நாங்கள் சின்ன ஓட வேலையும் படிச்சிருப்போமே கொஞ்சம் ரைட் we know that right A is a definition ஓகேடா B க்கு போமா B க்கு the force required to push an object on a smooth horizontal surface depends on the gravitational mass of the object சொல்லி இதே மாதிரி கேள்வி எங்கட பாசிபிள் இருக்குது ஒரு பொருளை ஏர்த்லையும் தள்ளுறோம் மூணுலையும் தள்ளுறோம் ரெண்டுக்கும் ஒரே
இருக்கா படிச்சினாங்க ஒரு இப்ப ஸ்மூத்தா இருந்தா ரஃபா இருந்தா வெயிட்ல தங்கும்னு சொன்னாங்க இருக்கா ரஃபா இருந்தா ஃப்ரிக்ஷன் ஆக்ட் பண்ணும் தானே அப்போ வெயிட்ல தங்கும் கிராவிட்டியில தங்கும் மற்றபடி கிராவிட்டியில தங்காது இங்கேயும் ஏத்துல தள்ளுறதுக்கான ஃபோர்ஸும் மூணுல தள்ளுறதுக்கான ஃபோர்ஸும் எப்படி படிச்சினாங்க சரி ஞாபகம் இருக்காது உனக்கு ஞாபகம் இல்லாட்டி இது ஒன்று பிரச்சனை செய்துட்டேன் நான் கன்ஃபார்மாக செய்தேன் நான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா அப்படின்றேன் நான் உள்ளாக்கள் பார்த்தோம் ஓகே சரி சரிப்பா என்ன காரணம் இப்படி ஒரு பொருளை கிடையாது தள்ள போறோம் ரெண்டு வகையான வெயிட் இருக்கு படிச்சினாங்க மேஸ் இருக்கு படிச்சினாங்களா ஒன்று ஃபோர்ஸ் ஓவர் ஆக்சலரேஷனுக்கு பேர் இனேஷியல் மேஸும் வெயிட் ஓவர் கிராவிடேஷனல் ஆக்சலரேஷனுக்கு பேர் கிராவிடேஷனல் மேஸ் இது ரெண்டு படிச்சினாங்களா நோட்ஸ் படிச்சோம் இல்லையா ரெண்டு ரெண்டு இந்த ரெண்டு கழிச்சியை சொன்னாங்க நிறைய ஈர்ப்பு ஆர்முடுகளால் பிரிச்சா ஈர்ப்பு திணிவு வரும் அடுத்தது விசைய ஆர்முடுகளால் பிரிச்சா சடத்துவ திணிவு அப்ப நாங்கள் இப்படி கிடையாது தள்ளி கொண்டு போறோம்டா என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறோம் என்ன ஆக்சலரேஷன் அது ஏர்ல தங்காது அது இனேஷியல் மேஸ்ல தங்குமே ஒளி ஏர்ல தங்காத பெண் கிராவிடேஷனல் மேஸ்ல தங்காது கிராவிட்டிக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை என்ன இருந்திருந்தா இம்பேக்ட் பண்ணியிருக்கோம் பெண் ஃப்ரிக்ஷன் ஒன்று இருந்திருந்தா வெயிட் இம்பேக்ட் பண்ணு மற்றபடி இதுக்கும் வெயிட்டுக்கும் சம்பந்தம் இல்லை அப்ப ஒரு பொருளை 3ல 1 ms தள்ள தேவையான ஃபோர்ஸும் ஏர்த்துல 1 ms தள்ள தேவையான ஃபோர்ஸும் எப்படி இருக்கும் ஏர்த்திலையும் 3லையும் வில் பி சேம் ஆக இருக்கு எக்ஸாம்பிள் நினைப்பேன் ஒரே மேஸ் ஏர்த்திலையும் 3லையும் ஒரே மேஸ் ஒரே ஆக்சலரேஷன் உண்டா ஃபோர்ஸும் அப்படி இருக்கணும் சேம் ஏர்த்தா 3 ஆண்டு டிபெண்ட் ஆகாது ஓகே சீக்குட்டு போமா சீக்குட்டு இனேஷியல் மேஸ் இஸ் மெஷர்ட் பை ஸ்ப்ரிங் பேலன்ஸ் நோ ஸ்ப்ரிங் பேலன்ஸ் என்ன கான்செப்ட்ல ஒர்க் பண்ணது டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு வெயிட் E சமன் mg அதுல என்ன டிபெண்ட் ஆகுது கிராவிட்டி டிபெண்ட் ஆகுது இது எங்களோட ஓலவெல் புக்ல இருக்குல்ல பென் ஒரு பொருள் எங்க 100 நியூட்டன் நிறுத்தாப்பேன் ஏத்துல 100 நியூட்டன் நிறுத்து இதை விட அடிக்கிற நிறைய எத்தனை ஓலவெல் பேப்பர்ல பாத்துக்கிறேன் ஏத்துல 100 நியூட்டன் இருந்தா விட சொல்லுவாப்போம் ஞாபகம் இருக்கா 3ல எத்தனை நியூட்டன் அப்பன் 3ல 17 நியூட்டன் ஞாபகம் இருக்கா 6 டைம்ஸ் குறை செக் பண்ணு 2016ஆம் ஆண்டு ஓலவெல் கிளினிக் 3ல 10 நியூட்டனா 3ல 10 ஏத்துல 10 நியூட்டன் இருந்தா நான் சொல்லுவாங்க weight at earth is 10 newton இருந்தாலாம் weight at moon is 1.7 weight at earth is 100 newton இருந்தா weight at moon is 17 6 மடங்கு குறை அப்ப என்ன மாறும் அப்ப ஸ்ப்ரிங் பேலன்ஸ் என்னத்தை நிறுக்குற பெண் வெயிட் தான் இருக்கு அதை தான் 10ஆல பிரிக்கிறோம் அப்படி வாரதுக்கு என்ன பேர் வெயிட் 10ஆல பிரிச்சு வாரதுக்கு பேர் வெயிட் கிராவிட்டியால பிரிச்சு வாரது பேர் கிராவிடேஷனல் மேஸ் அது இடத்துக்கிடம் என்ன செய்யும் அப்ப இடத்துக்கிடம் மாறுபடும் அது ஓகே அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்ப இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் என்னத்தை இருக்குது it measures the gravitational mass not the inertial mass அப்ப C statement is wrong beam wrong என்ன பென் beam wrong பி எப்படி வந்து ரெண்டு வேர்டும் மாறி மாறி வந்திருந்தா சரி என்ன பேர் சுகர் பேக்கெட் கிழிச்சு நாங்களா இதே மாதிரி என்ன மவுண்டனுக்கு மேல போய் சுகர் நிறுத்துறீங்க இதே ஸ்ப்ரிங் பேலன்ஸை கொண்டு போய் வித்தராசை கொண்டு எங்க நிறுக்கட்டாம் மேலே உச்சியில நிறுத்தா சுகர் வந்து வெயிட்ட குறைவா காட்டு மட்டும் எல்லாம் படிச்சலாம் ஞாபகம் இருக்கா அதே சுகர் பேக்கெட்டை திருப்ப கீழே கொண்டு நிறுத்தா கூட காட்டு மட்டும் படிச்சலாம் ஞாபகம் இருக்கா அந்த சுகர் பேக்கெட் கேள்வி எஸ் பங்க விட்டாங்களே பெண் இந்த பீம் சீம் எப்படி வந்திருந்தா சரி பெண் பீம் சீம் எப்படி வந்திருந்தா ரெண்டுமே ஸ்வெப் பண்ணி வந்திருந்தா சரி இவர் என்ன மேஸ்ல இவருக்கு என்ன பேர் இதுக்கு பேர் இனர்ஷியல் மேஸ் இதுக்கு பேர் பெண் கிராவிடேஷனல் மேஸ் இவர் அளக்கிறது கிராவிடேஷனல் மேஸ் டவுன் மீடியம் சொல்லவா போஸுக்கும் விசைக்கும் ஆறுமுடலுக்குமான விகிதம் சடத்துவ திணிவத்தர் அவர் ஈர்ப்பு திணிவு சொல்லிக்கிறார் அடுத்தது வித்தராசன் இருக்கிறது ஈர்ப்பு திணிவு சடத்துவ திணிவுன்னு சொன்னா இப்ப நீ சொல்லு எக்ஸ்ட்ரா படிப்பான் ஈர்ப்பு திணிவை நிறுக்கணும்டா யா சாரி என்ன பேர் ஓகே ஈர்ப்பு திணிவு ஓகே அடுத்தது இனேஷியல் மேஸை நிறுக்கணும்டா சடத்துவ திணிவை நிறுக்கணும்டா எந்த இன்ஸ்ட்ருமெண்டால நிறுக்கலாம் ட்ரிபிள் பீம்ன்ற ஒரு பிள்ளை சொல்லுது பட் ட்ரிபிள் பீமா இருக்கணும் ஏதோ ஒரு பீம் பேலன்ஸால நிறுத்தாச்சு இந்த நார்மல் பீம் பேலன்ஸால நிறுத்தாச்சு ஏதோ ஒரு பேலன்ஸ் பீம் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்ப இங்கால பக்கம் என்ன தாக்குது இங்கால பக்கமும் மொமெண்ட் என்ன எம்ஜி இன்டு எல் தாக்குது அகல பக்கமும் எம்ஜி இன்டு எல் நாங்கள் வைக்கிற பொருளும் அங்கே நாங்கள் ஒரு மேட்ச் வைப்போம் ரெண்டு பக்கத்துல மேல கேன்சல் ஆயிட்டு கேன்சல் ஆயிட்டு ஜியும் கட் ஆயிட்டு 2017 பார்த்து ஞாபகம் இருக்கா ஜி போடாமலினாலும் சரி போட்டிருந்தேன் ஞாபகம் இருக்கா 2017 மொமெண்ட் ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் நம்பர் 6 என்ன ப்ராக்டிக்கல் நம்பர் 6 இப்போ அண்மையில கேள்வியா வந்தது 2017ஆம் ஆண்டு கேள்வியில் ஸ்கீம்ல செக் பண்ணி ஜி இல்லாமல் ஜி எழுதணும் உண்மையா எழுதிட்டு விட்டோம் இல்லாதவங்களுக்கும் ஸ்கீம் மார்க்ஸ் கொடுத்துறாங்க இப்போ என்ன சொல்ல போறேன்னப்ப யாரும் கட் ஆயிரும் அப்போ யாரும் மொமெண்ட் எடுக்க ஜியும் கட் ஆயிரும் அப்போ இந்த தராசில் நிறுத்த மாட்டாங்க நார்மல் லீவ் பேலன்ஸ் தானே பேர் பீம் பேலன்ஸில் நிறுத்த மாட்டா மார்க்கெட்ல வச்சிருப்பாங்க தராசு ரெண்டு பக்கம் படிக்குள்ள தராசு சில தட்டு இருக்கிற
அதை கொண்டு எத்துல நிறுத்தாலும் ஒரே விட, 3ல நிறுத்தாலும் ஒரே விட. அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் மாறாது, கிராவிட்டியோட மாறாது. மேலே உச்சிக்கு போய் நிறுத்தாலும் சேம் தான். கிராவிட்டியில் தங்காட்டியது என்ன மேட்ச் பண்ண அதில் போட்டு நிறுத்துற மேட்சுக்கு என்ன பேர்? இனர்ஷியல் மேட்ச், சடத்துவத்தில். பட் இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸால் நிறுத்தமுண்டா மேலே உச்சிக்கு போனாலே ரீடிங் குறைஞ்சிரும், 3க்கு போனால் நல்லா குறைஞ்சிரும். ஓகே, அப்போ இதால் நிறுக்கப்படுறது என்ன மேட்ச் பண்ணி இதால் நிறுக்கப்படுறது? கிராவிடேஷன் மேட்ச். விளங்குதாடா? ஓகே. அப்போ இந்த பேலன்ஸால் இருக்கு பீம் பேலன்ஸ், ஒரு பேல சொன்ன ட்ரிபிள் பீம் பேலன்ஸ், அது மீதே மெக்கானிசம் தானே. அது பீம் பேலன்ஸ் இல்லை மெக்கானிசத்து பேரன் என்ன பேலன்ஸ் படமாக்கா மெக்கானிசம் பேர். மொமெண்ட் மெக்கானிசத்தால் நிறுத்தமுண்டா கிராவிட்டியும் விட்டுப்பட்டும் ரெண்டு சைடு. திருப்புத்திறன் கோட்பாட்டை பயன்படுத்தினோம்டா கிராவிட்டியில் தங்காது. அப்போ அதால் வார நிறுக்கிற மேட்ச் வந்து இனர்ஷியல் மேட்ச், எங்கே போனாலும் சேம் ஆகும். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வெயிட் அலையில் அளக்கிற வெயிட்டை ஜியால பிரிச்சுது. அப்போ இதை என்னத்தை திரும்ப பண்ணி இட் வில் கிவ் த இனர்ஷியல் கிராவிடேஷனல் மேட்ச். இருவையில் தங்கி இருக்குன்னு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இழுக்கிற புள்ளிலையில் தங்கி இருக்கு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் இது தரப்போகிற வாசிப்பு வந்து கிராவிடேஷனல் மேட்ச். அப்போ சில தராசு நியூட்டன்ல போட்டிருக்கு, நியூட்டன் தராசு. சில டிரெக்டாக என்னத்தில் போட்டிருக்க ஜியால பிரித்து என்ன போட்டிருப்பாங்க? கிலோகிராம்லையும் போட்டிருப்பாங்க. பார்த்துக்கிறியா? எங்களை பக்கம் நியூட்டன்லையும் இருக்கும், எங்களை பக்கம் கிலோகிராமும் இருக்கும். அப்போ இதில் வார கிலோகிராம்ன்றது கிராவிடேஷனல் மேஸ், நாட் த இனர்ஷியல் மேஸ். ஈர்ப்பு திணிவாகும், சடத்துவ திணிவு இல்லை. விளங்கிட்டாடா? எல்லாருக்கும் லோடாக இருக்கும், எழுதி வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுறேன். இது சிலபஸில் இருக்குது. இது ஒரு நாங்கள் ஃபாரின் பேப்பர் ஒன்று செய்யலைன்னா ஒரு கவர்மெண்ட் பேப்பர்னு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பாஸ் பேப்பர்லேயும் வந்திருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, நான் அடுத்து போமா. அடுத்து எத்தனை அங்கே போக போகிறோம்? 10 என்ன விட. அப்போ 18ஆம் கேள்விக்கு, 18ஆம் கேள்விக்கு ஏ மாத்திரம் சரியா முதலாம் விட. நேடி சொல்லிக்கலாம் சரியா தான் சொன்னது இல்லையா? பாஸ்டா சொன்ன அவசரத்தில் சரியா தான் வந்தேன். எது மட்டும் மாறி சொல்லிட்டு அந்த கிராஃப் மட்டும் தான் மாற சொன்னானா? ரைட், அது நீ உடனே மறைச்சு கேட்டல் இருக்கும். 18 முதல் 3ஆம் கேள்விக்கு 4ஆம் விட. உனக்கு தெரியும் அதெல்லாம் பேசிக் தான் இருப்பேன். அதை மறைச்சு கேட்டிருக்கணும் இல்லையா? அடுத்து 19 19 19 அதுல போட்டுருக்க ஸ்கேல் எப்படி போட்டிருக்கான்? அதுல போட்டுருக்க ஸ்கேல் யூனிஃபார்மா போட்டிருக்கா. ஆனா டென்சிட்டி எப்படி இருக்காது ஒன்று தெரியுமா? பென் டென்சிட்டி எப்படி இருக்காது? யூனிஃபார்மா இருக்காது. என்ன படிச்சுனாங்களே பென்? டென்சிட்டி மேலே போக வளமையா மிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல, மேலே போக ரீடிங் கூடுறது. இந்த ஹைட்ரோமீட்டர் பொறுத்த வரைக்கும் அப்பேர்டா போவைக்கு என்ன செய்வோம்? ரீடிங் குறையும். அதே நேரம் அந்த ரீடிங்கு கிடப்பட்ட கேப்பும் கூடும். பார்த்துனாங்களா? ரீடிங் குறையும், ஆனால் ரீடிங் கிடப்பட்ட கேப் கூடும். கிராஃபில் அங்கே படிச்சுனாங்களா? என்ன கிராஃப் அப்பன்? டென்சிட்டிக்கும் ஹைட்டுக்குமான கிராஃப் பெரியணும்னா இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அப்பேர்டா போ என்ன செய்யும்? ஹைட் கூட 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 டென்சிட்டி குறையும். டென்சிட்டிக்கான ஹைட் டிஃபரன்ஸ் என்ன சொல்ல போகும்? கூடிக்கணும். கேப் என்ன? ஓகே, அப்போ நான் தெரியும் இவர் யூனிஃபார்மா மார்க் போட்டுருக்கார். 0ல தொடங்கி நடுவில் 5 இதில் 10 வச்சுக்கணும். அப்போ இவர் யூனிஃபார்மா போயிருந்தா இந்த இடத்துல எவ்வளோ எடுத்துருக்கு? இதில் நீ கேட்பேன் 10 மார்க் வந்து நிற்கிற எங்கே ஆமாடா? ரிலேட்டிவ் டென்சிட்டி 1.5 உள்ள ஒரு ஊடகத்தில் மிதக்க விடையக்க, திரவத்துக்கு மிதக்க விடையக்க 10 என்ற லைன்ல நிற்கிறான். ஓகே, டென்சிட்டி கூடின ஊடகத்தில் நல்ல வெளியில வந்து டென்சிட்டி குறைஞ்ச ஊடகம் உண்டு, ஓட்டதுக்குள்ள கொண்டே போடையக்க 0ல நிற்கிறான், ஃபுல்லாக நிற்கிறான். எல்லாம் வித் ரேஞ்ச் வீட்டுன்னு சொல்றது. ரேஞ்ச் டெவலப்மெண்ட் ரேஞ்ச் ஆஃப் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் 1 to 1.5. 1000 அடர்த்தியிலிருந்து 1500 வரைக்கும் வளர்க்கலாம். உனக்கு தெரியும் இது யூனிஃபார்ம் ஸ்கேலா இருந்திருந்தா இது என்ன வந்திருக்கு? 1.25 இருந்திருக்கு யூனிஃபார்ம் ஸ்கேலா இருந்திருந்தா. கடைசி வந்து யூனிஃபார்ம் இல்லை, அப்போ எத்தனை விட வராது? 4th ஆன்சர் வரும். ஓகேயா? 4th ஆன்சர் வரும். சரிதானே? நான் என்ன சொன்னாங்க? இந்த இங்கே உள்ள 0.25 விட இங்க உள்ள 0.25க்கு கேப் கூடணும். சிலபஸ் மாதிரி முதல் 1 year பாடத்தை, முதல் பாதி பாடத்தை படிக்க எடுக்க போத பெண் கனகாலம் எடுக்குமா? 1.5 வருஷம் எடுத்துச்சு இந்த பாடம் படிக்க. அடுத்த 11 மாசத்துல மிச்ச பாதி சிலபஸ் முடிக்கப்போம். அப்படித்தான் இருக்கும். அப்படிதான் அவனோட பிரெயின் ரெடி ஆகிட்டு. என்ன நினைப்பேன்? முதல் எங்கட அன்றைக்கு பார்த்தனியா பெண்? அன்றைக்கு அவங்களுக்கு 2026க்கு சொன்னானே உங்களுக்கு 25 கேள்வி முதலே சேர்த்துட்டோம். லாஸ்ட் பேப்பர்ல 25 பேப்பர்ல 25ம் லாஸ்ட் 1 மந்த்துக்கு 1 இயருக்கு சேர்த்துக்கிறோம். ரிசல்ட்ஸ் வந்து பேப்பர் வந்து அப்புறம் 9 மாதம் சேர்க்கிறோம். மிச்சம் 25ம் முதல் படித்து முடிச்சிடும். அந்த கணக்கு சொன்னால அதே மாதிரி தான் உங்களுக்கு. இப்போ 1.25 வருஷத்துல 25 கேள்வி படிக்கிறோம். மிச்ச 11 மாசத்துல 25 கேள்வி படிக்கிறோம். கணக்கு விளங்காது? அப்படித்தான் இருக்கு. அப்ப இது இந்த இடத்துல 1.25 யாருக்கு கிட்டவா இருக்கும்? நம்ம கிட்டவா இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற டென்சிட்டி என்றது யாரை விட குறைவா இருக்கணும்? யாரை விட குறைவா இருக்கணும்? இட் ஷுட் பி லெஸ் than 1.25.
என்ன வரலாம், என்னென்ன விட வரலாம், 1 இல்ல 2 இல்ல 3 வரலாம். வேற வரக்கூடா 4ம் 5ம் வரக்கூடாது. நான் சொல்ல விளங்குது. ஓகே சரி. இப்போ நான் உனக்கு சும்மா இந்த கதைலாம் அடி ஒரு சும்மா இல்லை ஓல ஐடி பிள்ளை இந்த 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 பஸ்காரன் படிக்கக்கூடிய மாதிரி ஒரு கதைன்னு சொல்லிட்டு அவன் கொமனா பிசிக்ஸை விட்டுட்டு இப்போ எங்களோட மொத்தம் ஏ லெவல் 2 வருஷம்னு வச்சுக்கோ. ஓகே 2 வருஷத்துல மொத்தம் 10 பாடம் படிக்கணும். என் போல் நம்பர் சொல்றேன் 2 இயர்ஸ்ல 10 சப் யூனிட்ஸ் படிக்கணும்னா சரியா மிடில் எத்தனை பாடம் படிச்சிருப்போம்? 4 5 6 அது சொல்லிட்டு சரி 4 5 6 மிடில். சரி மிடில் 4 யூனிட் முடிச்சிருப்போமா 5 யூனிட் முடிச்சிருப்போமா 6 முடிச்சிருப்போமா? கட்டாயம் எத்தனை முடிச்சிருப்போம் பேன் எல்லா பாடத்துக்கும்? இது பொறுத்து கொமர்ஸுக்கும் பொருந்தும் 4 பாடம் தான் முடிச்சு. முதல் 1 இயர்ல எத்தனை பாடம் படிப்போம்டா 4. அப்படிதான் கவர்மெண்ட் சிலபஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்த 1 இயர் லெவலில் படிப்போம்டா 6 படிப்போம். விளங்கிட்டோம். முதல்ல 6 படிச்சுட்டு பிறகு 4 படிக்கிறீங்க. அப்படியே படிப்பை விட்டு போயிருவாங்க பிள்ளைகள் கஷ்டம் உண்டு. முதல் 1 இயர் ஃபுல்லாக மெல்ல மெல்ல 4 படிப்போம். அடுத்த 1 இயர்ல ஓடி முடிக்கிறதுக்காக 6 படிப்போம். அதே மாதிரி சரி பாதி தூரத்தில் உள்ள டென்சிட்டி 1.25 விட என்ன இருக்கும் குறைவாக தான் இருக்கு. ஓகே அதை விளங்கிட்டான்னு சொல்லு. சரி அதான் விளையாண்டு காணப்போம். அப்படி எத்தனை விடைய பண்றதுக்கு எலிமினேட் பண்ணி எடுக்க முடியல? எத்தனை விடைய பண்றதுக்கு தேரா 3 ஆன்சர்ஸ் 1.20 1.15 1.10. ஆக 1.10 வராத மாதிரி இருக்கு. அப்புறம் அவ்வளவு வராது சொல்லுது மெட்டதப்பாமா ரைட் சார் 2 அல்லது 3 பேர்லாம் செக் பண்ணும். இப்போ இந்த எப்பவுமே ஹைட்ரோமீட்டர் மிதக்கிறபடியா ஃப்ளோட் பண்றபடியா நான் என்ன பாய்க்கலாம்? அப்ப லோ ஃப்ளோட்டேஷன் யூஸ் பண்ணலாம். மிதப்பி அப்படி யாருக்கு சமனா இருக்கும்? அப்ப லோ ஃப்ளோட்டேஷன் படி வெயிட் should be equal to upthrust. வெயிட்டும் upthrust. எப்பவுமே வெயிட் என்ன செய்யாத எப்பவுமே வெயிட் ஆஃப் த ஹைட்ரோமீட்டர் இஸ் கான்ஸ்டன்ட். அப்ப அப்த்ரஸ் எப்பவுமே எப்படி இருக்கும்? அப்ப அப்த்ரஸ் எப்பவுமே எப்படி இருக்கணும்? சேம். விளங்கிட்டா? எந்த இடத்துல மிதந்தாலும் அப்த்ரஸ் சேம். என பெண் மித கேட்க எல்லாம் என்னத்துக்கு சமன பெண் மித கேட்க வெயிட் இஸ் ஈக்குவல் அப்த்ரஸ். வெயிட் எப்பவுமே எப்படி இருக்க போகுது? வெயிட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அப்த்ரஸ் எப்படி இருக்கும்? அப்ப ஆல்வேஸ் அப்த்ரஸ் மஸ்ட் பி கான்ஸ்டன்ட். யூ ஷுட் பி கான்ஸ்டன்ட். யூ போடுமா? முதல்ல இந்த எங்க போட போறோம்டா? முதல் இதுல போட்டு இந்த இவருக்கு ஒரு பல்புண்ட வலிமை பின்னு எடுப்பான். ஸ்டெம்முண்ட வலிமை பிஎஸ்ன்னு வைப்போமாடா? பல்பின் வால்யூம் பிபி ஸ்டெம்மின் வால்யூம் பிஎஸ். இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா முதல்ல அப்த்ரஸ் இல்லா நேரம் சேமா அதை ஈக்குவேட் பண்ணும். இந்த இடத்துல ஈக்குவல் பண்ணு. இதையும் ஈக்குவேட் பண்ணுவோமா? இவரையும் ஃபுல்லா அமல்ற ஈக்குவேட் இந்த கேஸையும் இந்த கேஸ். இதில் அமர்ந்து மிதந்துக்கிற ரெண்டாவது என்ன பெண் அப்த்ரஸ். அப்த்ரஸுக்கு சமன்பாடு வி இமர்ஸ்ட் ரோ லிக்விட் ஜி. அது சேம் எல்லாரும். ஆனா ஜி கான்ஸ்டன்ட். அப்ப வி இமர்ஸ்டையும் ரோ லிக்விட்டையும் இருக்கிறது எப்பவுமே சேமா இருக்கும். பிரிக்குதா? V bulb density 1.5 full அமர்ந்திருக்கேக்க V bulb plus V stem ரெண்டையும் கூட்டிட்டோம். தண்டண்ட கனோடையும் கூட்டிட்டோம். density 1.0 சுருக்கின என்ன பண்ணுறது? அழிச்சு விட்டா 1.5 பல்ப்ல ஒரு பல்ப் போனா அரை பல்ப் இஸ் ஈக்குவல் டு ஸ்டெம். இதுல என்ன தெரிகிறது? ஸ்டெம்முண்ட வால்யூம் பல்புண்ட வால்யூம் ஹாஃப். இது உள்ள மூக்கியடா சிலர் சச்சுரேட் ஆயிருப்பான் ஒருத்தர் இட்டு வேற பிள்ளை விளங்கிட்டேன். ஆக இந்த சில்லாக்களை கூட்டிக்கொண்டு டாக்டர் ஆக்கி விடுற இல்லை பின்னதெல்லாம் பாலியன் ரைட். இந்த சில்லாக்கள் விளங்கிட்டேன் என்னென்ன சொல்லிக்கணும் திருப்பூர் சொல்லிட்டாப்பேன். எப்பவுமே எந்த தண்ணிகளை கொண்டே விட்டாலும் இதை ஃப்ளோட் பண்ணு. ஹைட்ரோமீட்டர் ஃப்ளோட் பண்ணணும் தள்ளக்கூட ரைட். அப்ப என்ன விதி பயன்படுத்தலாம்? மிதப்பு விதி பயன்படுத்தலாம். லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன். மிதப்பு விதி என்ன சொல்லுது பென்? வெயிட் இஸ் ஈக்குவல் டு அப்த்ரஸ். ஹைட்ரோமீட்டர் வெயிட் எப்பவுமே கான்ஸ்டன்ட். அப்ப அப்த்ரஸும் எப்பவுமே எப்படி இருக்கணும்? கான்ஸ்டன்டா இருக்கும். அப்த்ரஸுக்கு என்ன பண்ண ஈக்குவேஷன்? வி இமர்ஸ்ட் ரோ லிக்விட் ஜி. ஜி கான்ஸ்டன்ட் எப்பவும். அப்ப வி இமர்ஸ் டைம் ரோ லிக்விட் டைம் இருக்க போறது எப்பவுமே எப்படி இருக்கணும்? சரி சரி. அப்ப இந்த லெவல்ல அமர்த்துறாராம் இங்க கேட்க 1.5 கணி கேட்க. அப்ப வி பல்ப 1.5 அளவு இருக்கிறான். அது யாருக்கு சமன்? ஃபுல்லா அமர்த்த ஓட்டருக்கு போடிக்க ஃபுல் வால்யூம் அளவு வி பல்ப் பிளஸ் வி ஸ்டெம் இன்டு 1 கொண்டே கழிச்சா 1.5 விபியில ஒரு விபி போனா அரை விபி சமன் பிஎஸ். இதுல இருந்து என்ன தெரிஞ்சிட்டு? ஸ்டெம்முண்ட வால்யூம் பல்புண்ட வால்யூம் பாதி. இப்ப யாருக்கும் யாருக்கு வீக்கேஷன் போடுவோம்? இவருக்கும் போடும். இந்த 2 லேயரும் போடுவோமா? இப்படி அமர்ந்தவருக்கும் இந்த லெவல் வரைக்கும் அமர்ந்தவருக்கும் போடும். நாங்கள் இப்ப யாருக்கு போட்டாங்கள்டா படங்களுக்கு இருக்காது. அவ்வளவு தேவையில்லை. அவ்வளவு இறங்கி போத்த வேலை சும்மா சொல்லும். இந்த லெவலுக்கும் இந்த லெவலுக்கும் போட்டோம். இந்த 2 லெவலுக்கும் போடலாம். இதான் போட்ட லெவல். இப்ப யாருக்கும் போட போறோம்? இந்த லெவலுக்கும் இந்த லெவலுக்கும் போடும். நீ தேவைப்பட்ட இவருக்கும் போடலாமே. இந்த படத்துக்கும் கூட போடலாம். நான் இதை எடுத்துக்கொள்றேன். இது ஈஸி. சரி திருப்ப போடு. யூக்கு சமம். அப்ப இவற்றை வீரோ பெருக்கம் வீரோ பெருக்கத்துக்கு சமம். ஹெல்ப் பண்ணு. இவருக்கு வி பல்ப் டென்சிட்டி 1.5. இவருக்கு வி எவ்வளவு அமர்ந்துக்கிறார்? வி பல்ப் இருக்கு. வி ஸ்டெம்ல பாதி இருக்குது.
பிளஸ் வி ஸ்டெம்ன்ற பாதி இன்டு டென்சிட்டி காணப்புறம் எஸ். சரியான்னு சொல்லு. இதான் ஹைலைட். இதை பிடிச்சாச்சு. அமர்ந்துக்கிற திரவத்தின் அடர்த்தி எஸ் பார் காணப்போறோம். எவ்வளவு ஒளியும் அப்பன் அமர்ந்துக்கிறார், உள்ளுக்கு நிற்கிறது வி பல்ப். இவ்வளவு முளைப்பெண் ஃபுல்லா வி ஸ்டெம், இவ்வளவு முளவு வி ஸ்டெம் பாதி. இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு பாருப்பெண். வி ஸ்டெம்மே எவ்வளவு பெண், வி ஸ்டெம்மே விபின்ற பாதி. விளங்குதா? அதுக்கு இன்னொரு பாதி போட்டா அப்ப விபி பை 4. VB into 1.5 is equal to VB by 4. VB plus VB by 4 into S bar. விளங்க மேத்ஸ் விளங்க, பிசிக்ஸ் இல்ல மேத்ஸ் விளங்காடா. VS ஸ்டெம்ன்ற வால்யூம் பண்றது பல்ப்ன்ற வால்யூம் ஹாஃப். விளங்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும், ஸ்டெம்ன்ற வால்யூம் ஹாஃப் வேணும். ஸ்டெம்முக்கு பதில் என்ன போடலாம் அப்பன், VB by 2 போடலாம். இந்த 2 சேர்ந்து ரெண்டு பேரும் VB4. இந்த ஸ்டெப் விளங்கிட்டால் ஒரு 50 பேருக்கா எல்லாருக்கும் விளங்க தேவை பண்றேன். கூட்டிட்டா அப்ப VB இது எவ்வளவு 1.5, இது 3/2 போட்டா ஃப்ராக்ஷன்ல 3/2. இது எவ்வளவு பென் 5VB by 4 into S bar. என்ன பட்டுப்படுவோம், என்ன பட்டுப்படும் ரெண்டு சைடும் VB போயிடும். நான் வச்சது தானே, நாங்கள் வச்சது போயிடும். இந்த மெட்ஸாக கொஞ்சம் சுருக்கி விட்டா 2 4 போனா 2 மிச்சம் இருக்குது. S bar is equal to how much? S bar is equal to 6/5, that is 1.20. கொஞ்சம் சுருக்கல் விலப்பாடு பார்த்துச்சு. சரி, எதுக்கு ஐடியா விளங்கிட்டா? இப்போ நான் இதை சுருக்கணும் தான் பெண் திருப்ப படிப்பிச்சதில் எப்படி யோசனை இல்லை. இதே நம்பரில் வரான கான்செப்ட் என்ன பெண் கான்செப்ட் திருப்ப கதை சொல்கிறேன் கவனிச்சுட்டு அதை பிறகு சுருக்குறியா. எப்போவுமே ஹைட்ரோமீட்டர் மிதக்கும். இப்போ மிதப்பு விதி போடணும். லோ ஃப்ளோ டிசிஷன் என்ன சொல்லுது, வெயிட் இஸ் ஈக்குவல் டு அப்த்ரஸ், நிறையும் மேலிழப்புன்னு சொன்னோம். 3 சந்தர்ப்பத்திலையும் எங்கே மிதந்தாலும் 3 இடத்துலையும் வெயிட் ஆஃப் த ஹைட்ரோமீட்டர் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ அப்த்ரஸும் எப்படி இருக்கணும், கான்ஸ்டன்டாக இருக்கும். அப்த்ரஸுக்கு என்ன பெண் ஈக்குவேஷன், வி இமர்ஸ் இன் டு ரோயில், ஜி வெட்டுப்படும் தானே. என்னென்ன ஈக்குவேட் பண்ணா காணும பெண் 3 தடவை ஈக்குவேட் பண்ண தெரியும். இவருக்கும் ஒரு கை ஈக்குவேட் பண்ணி வி ஸ்டெம்மை கண்டுபிடிக்கிறோம். இவருக்கும் ஒரு கை ஈக்குவேட் பண்ணி வி எஸ் கண்டுபிடிக்கிறோம். அவன் சார் இடத்தையே கண்டுபிடிக்கிறோம். விளங்கிட்டாரு? வேற மாதிரி ஈக்குவேட் பண்ணா காணும பெண் வீரோ ப்ராடக்டை ஈக்குவேட் பண்ணா காணும். சரி பார்க்குறிய இந்த எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணியிருப்பாய், வீட்டை போய் ட்ரை பண்ணியிருப்பாய், வகுப்பில் படிப்பிச்சுட்டு 3 தடவை ட்ரை பண்ணி இன்றைக்கு ஒருக்கா திருப்பி இருக்கா பேர் 4 தரத்துலையும் விராட்டி எனக்கு வெளியே அதை விடுப்பேன். ஓகே சொல்லுடா. கடைசி கேள்வியா 20 இப்போ அப்ப ஓகேடா. இருபது என்ன சொல்லியிருக்கு, 20 கிணறு விட பிளவிட்டு இருக்கேன். Smooth wire connects 2 points AB on a fixed vertical wheel. அப்ப ஃபிக்ஸ் வெர்டிகல் வீல் என்றா அது அசையோ ரொட்டேட் பண்ணவோ செய்யுமா பெண் இல்ல, அப்படியே நிலையாக இருக்கும். என்ன வாண்ட் மூவ் நிலைத்த சில்லில் முட்டு கூட பொருத்தி இருக்காம. ஏபி என்றது என்ன பெண், ஏபி என்றது ஒரு நிலையான சில்லில் உள்ள 2 புள்ளிகள். இப்படி ஒரு ஆங்கிள் இதே இது ஆங்கிள் என்ன பேர், ஆங்கிள் வந்து தீட்டா. ஆங்கிள் வந்து தீட்டா இதுதானே. இப்ப இந்த திசையில ஒரு வளையம் ஒன்று வழக்கி கொண்டு போகலாம். ஓகேண்ணா, வழக்கி கொண்டு போறாருண்டா ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம். இந்த டிரெக்ஷன்ல ஆக்சலரேஷன் ஜிண்டா இந்த காம்போனன்ட் விளப்பேன் ஜி கொஸ் தீட்டா குறைவா இருக்கு. உண்மை இல்லையா? அப்ப இந்த திசையில ஆக்சலரேஷன் ஜிண்டா இந்த டிரெக்ஷன்ல அதை வட்டி போட்டு போடலாம். we can put g cos theta போடலாம். உண்மை இல்லையா? இந்த A to B டிரெக்ஷன்ல ஆக்சலரேஷன் g cos theta. அப்ப எங்களுக்கு ஆரம்பங்கள் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு என்ன கேள்வி, டைம் கொஸ்டின். ஆரம்ப வேகம் 0, இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்ப u தெரியும், இறுதி வேகம் தெரியாது, கேட்கப்படவில்லை தரப்படவில்லை. நேர கிவன் நோராஸ். ஆக்சலரேஷன் தெரியும், டைம் கேள்வி. அப்ப என்ன சமன்பாடு போட போற, இறுதி வேகம் தரப்படவில்லை கேட்கப்படவில்லை. இறுதி வேகம் இல்லாத ஒரே ஒரு சமன்பாடு குட், s is equal to ut plus half.
பழகணும். படிப்பிக்க விளங்குற மாதிரி இருக்கும், நீயா செய்து பழகணும், தான் கிடையாது. சமன் யூடி பிளஸ் ஹாஃப் இட் இஸ் கேன். சரி, அதுல என்ன மட்டும் தெரியாத எல்லாமே ஜூதனியும் 0 half g cos theta வந்துட்டுது, டைம் ஸ்கொயர் காண போறோம். இந்த டைம் டி வைப்போமே, டி சம டி. இனி இப்ப என்ன கண்டுட்டு வந்தா தெரியும், என்ன கண்டுட்டு வந்தா தெரியும், பட் we have to find s. எஸ் எப்படி காணலாம், எஸ் எப்படி காணலாம்னா உனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த கோலமானி படிக்க படிப்பிச்சோம் 28க்கு படிப்பிச்சு ஞாபகம் இருக்கு உனக்கு, படிப்பிச்சு கோலமானியில இப்படி ஒரு அமைப்பு செய்யறாங்க ஞாபகம் இருக்கா, இங்க பேர் என்னண்டு இப்படி பாவம் இப்படி எடுத்துக்கோ, இதான சென்டர், இதுவும் ரேடியஸ் எக்ஸப்ட் பண்றியா, மையத்திலிருந்து இந்த உச்சி புள்ளிக்கு பேரும் ஆரை, இந்த மையத்திலிருந்து இந்த உச்சி பி காட தூரமும் ஆரை. ஓகே, ஓ டு ஏம் ரேடியஸ், ஓ டு பியும் ரேடியஸ். ஞாபகம் தமிழ் இந்த ரெண்டு பக்கங்களும் சமனுண்டா அது கோணங்களும் சமனா இருக்கும். இதுவும் டீட்டா, இது டீட்டான்னு இது டீட்டா, இதுவும் சரியான சொல்லு டீட்டா டீட்டா. அப்ப ஆறுக்கு எதிரில் கோணம் இதெல்லாம் மென்ஸானேடா, ஆங்கிள் ஆப்போசிட் டு த ஈக்குவல் சைட்ஸ் ஈக்குவல், சமமான பக்கங்களுக்கு எதிருள்ள கோணங்கள் சமம். இல்லை ஞாபகம் இருந்தாடா, முந்தையெல்லாம் மெட்ஸ் எல்லாம் கொளுத்தி படிச்சப்படி சயின்ஸுக்கு வந்திருப்பா இந்த ஃபீல்டுக்கு. இது டீட்டா, இது டீட்டா. சரி, இப்போ என்னென்னு காண்ற இந்த எஸ் எப்படி காண்றேன் நஞ்சல கூட எல்லாம் படிச்சு நான் ஆல்ரெடி 28க்கு ஹைட்ரோ சரி ஸ்பெரோமீட்டர்ல பார்த்தேன். இது டீட்டா, இது டீட்டா, என்னென்னு போடலாம், இது ஒரு ஆர்கோஸ் டீட்டா, இது ஒரு ஆர்கோஸ் டீட்டா. அப்ப எஸ் இஸ் ஈக்குவல் டு 2r cos theta. ஞாபகம் வருதா வரையில, s is equal to 2r cos theta. இதெல்லாம் போட்டு சுருக்கி அடிச்சா அங்கே கொஸ் 60 ஆக்கும்டா, ஐ திங்க் ஏதோ சொன்னீங்க, கொஸ் 30 ஆக்கும், பாதி போடைக்கு கொஸ் 30 √3 மடங்கா இருக்கும். என்ன, ரெண்டு கால்களுக்கு முடப்பட்ட நீளத்தின் √3 மடங்கு தான் மையத்து போலமணியை காணையில ஞாபகம் இருக்கா, போலமணிக்கா சொன்னது ஸ்பெரோமீட்டர்ல இந்த கால்களுக்கு இடப்பட்ட தூரத்தை நாங்கள் ஏண்டு எடுத்தோம்னா, இந்த நீளத்தை இதே இல்லைன்னு வச்சோம்னா, இது ஏண்டு வச்சோம்னா அப்படி இருக்கும். அப்ப ஏ வில் பி ஈக்குவல் டு √3 டைம்ஸ் இல்லை, அதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஞாபகம் இருக்கா, ஏ சமன் √3 டைம்ஸ், அதுக்கான ப்ரூஃப் தான் இது. படிச்சுனாங்களா உண்மையா, எல்லா டீச்சர்ஸும் எல்லாரும் கட்டாயம் படிச்சிருப்பாங்க, ஸ்கூல்லையே படிச்சு. சரி, ஓகே, அப்பவா படிய முடிச்சிடும். இதில் போட்டோம்னா எஸ்க்கு பிள்ளை என்ன போடணும், 2r cos theta போடும். என்ன தெரிகிறது, யாரும் யாரும் பட்டுப்பட்டுருமா பென் கொஸ்டீட்டால இண்டிபெண்ட் கொஸ்டீட்டா கட்டும், தூரத்திலே ஒரு கொஸ்டீட்டா இருக்குது, ஆக்சலரேஷன் ஒரு கொஸ்டீட்டா இருக்கு வெட்டுப்படும். அப்ப இந்த கேள்வி யாரில் தங்காத பென், திஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆன் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். இதோடய நிப்பாட்டலாம் கட்டிக்காரர், டீட்டால தங்காத ஒரே ஒரு விடையில பென், டீட்டால தங்காத ஒரே ஒரு விட ஃபர்ஸ்ட் ஆன்சர், இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆன் டீட்டா. ரெண்டாலும் போட்டு சுருக்கி எடுப்போம், டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெல்ப் பண்ணா 4r/g, டி ரூட் எடுத்தா 4க்கு ரூட் எடுத்தா 2, ரூட்டுக்கு ஆச்சு. இதை ஆன்சர் ஃபர்ஸ்ட் இஸ் கரெக்ட். சரிப்பா, ஓகே. டிமென்ஷன் பார்த்தா ஆறு சரி, டிமென்ஷன் பார்த்தா 1 and 2 மட்டும் தான் சரியா, 6 ஜியால பிரிபடுற மாதிரி சரி. அவர் ஒன்றும் இல்லையா, தேர்டும் பேர் நினைப்பேன், தேர்ட்ல இந்த ஜி உள்ள போய் பட்டு வராத, தேர்டும் பேர் நினைப்பேன் இல்லையா, தேர்டும் பேர் மாதிரி சொல்றேன். 1 2 டிமென்ஷன் பார்த்தா 1 2 3 வருது, அப்படியே அப்படி சொல்லாமா, டிமென்ஷன் பார்த்தா 1 2 3 நீ ஒருத்தன் 45 எடுத்து செய்யறான் இந்த படத்துல. நான் வேணும்னு நான் கீரைக்கிற நோட்டீஸ் பண்ணி தான் கீறினான், நான் கொஞ்சம் கீழே இறக்கி கீறிக்கிறேன் இல்லையா பெண், கொஞ்சம் இறக்கி கீறிக்கிறேன் வேணும்னு கொமெண்ட் ஃபார்ம். ஒருத்தங்க இருக்கிறான் அந்த படத்துல சரி எடுத்துக்கல, அவன் அப்படியே எடுத்துட்டான். அப்படி எடுத்தா வர விடையும் அப்படியே இருந்திருக்கான், 45 எடுத்துட்டான். அப்படி எடுத்தா வர விடையும் எப்படி இருக்கணும், ஷுட் பி சேம். ஏந்தில் அவன் என்னென்னு காட்டிட்டான், ஆர்ல தங்கக்கூடாது, டீட்டால தங்கக்கூடாது. அப்போ 45க்கு உண்மை, 60க்கு உண்மை, 30க்கு உண்மை. பாஸ்டா கேட்குறேன், இந்த ஆங்கிள் ஒருத்தங்க ஹைஸ்ட் எடுத்தவங்க இருக்கிறாண்டா 45 போட்டு செய்வனாம். ஓகே, நான் இப்போ என்ன ப்ரூவ் பண்ணி, நான் எந்த டீட்டாக்கு தங்காடு சொல்லிட்டேன். இப்போ 45 போட்டா வர ஆன்சரும், 30 போட்டா வர ஆன்சரும், 60 போட்டா வர ஆன்சரும் இப்படி கொண்டு சி. இந்த படத்துல பார்க்க எப்படித்தான் இருக்கடா ப்ரொஃப், அப்படி கீறிட்டாரு பெருமனும் வந்து இது ப்ரொஃபோ டீச்சர்ஸ் போட்டுருக்காங்கல்ல, அந்த ஹொரிசோண்டலோட போய் நிற்கிறேன் கிட்டத்தட்ட. அப்போ இது கிட்டத்தட்ட இத்தனை பார்க்க மாதிரி தான் பெண் இருக்கு, திஸ் இஸ் 19 அதனால என்ன மாதிரி தான் இருக்கு பார்க்க, லுக் லைக் 45. ஆனால் தே டிடன்ட் மென்ஷன், மார்க் டீட்டானா மார்க் பண்ணிக்கிறேன், டீட்டான மார்க் பண்ணிக்கிறேன், பார்க்க 45 மாதிரி இருக்கு. அப்போ நீ 45 போட்டு செய்யலாம். நான் வேணும்னு கொஞ்சம் இறக்கி இருக்கிறேன் பேர பெண், பொது வடிவமாக இறக்கி இருக்கிறேன். நான் நிறுவினது எந்த கோணத்துக்குமே உண்மை என்ற பெண், யாருக்கு உண்மை பெண் 45க்கு உண்மை.
அவன் கேட்ட டவுட்டும் எல்லாருக்கும் விளங்கிட்டாடா, கேட்டாளுக்கும் விளங்கிட்டு அது முதல்ல விளங்கிட்டு மெட்டாக்களும் ஓகே. அவனுக்கு தெரியுமே இப்போ நான் என்ன அவன் என்ன கேட்குறான்னு அவனுக்கு கிளியராரு. உனக்கு நான் அவன் என்ன கேட்குறான்னு தெரியாட்டி நான் சொல்கிற குழப்பம். அவன் என்ன கேட்டு நான் சொன்ன விளங்கிட்டாப்பேன் அவ்வளோ. சரி ஓகேடா, முடிச்சிட்ட மாதிரி வருது. இன்னும் எத்தனை கிழமை இருக்கு? 110 கிழமை இருக்குது. அதுக்குள்ள ஒரு கணக்க வைக்கலாம். படிக்க தானே ஒரு 20-30 எக்ஸாமை டிரெக்டாக வைப்பவன். ஓகே, வார சண்டே மேலுமெண்ட்டாக செட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே அப்பன், இது நாங்கள் இன்றைக்கு அவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய விரும்பப்பேன்.